காலேஜில் 12.5% வச்சிங்கன்னா ஒரு 12.5% நம்ம ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி, ஓகே, ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி அதே மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தடாலஜியில் படிக்கிறவங்க. ஸோ தே நாட் ஸ்மார்ட் பீப்புள், பட் தே டூ ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ யாரு காம்படிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 12.5% தான் காம்படிஷன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அப்ளை பண்ணுறாங்கன்னா 12,500 மெம்பர்ஸ் கிட்ட தான் காம்படிஷனே இருக்கு. இந்த காம்படிஷன்ல யாரு அந்த ப்ரிப்பரேஷன்ல மிஸ்டேக்ஸை ரொம்ப குறைக்கிறாங்களோ அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? ஏன் சார் மிஸ்டேக் பற்றி பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா சிவில் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் வாங்கினா அவங்க சர்வீஸ் அப்படிங்கும் போது, அப்போ 50% அவன் சர்வீஸ் வாங்கின 50% அவனுக்கு தெரியலையே தப்பு பண்ணியிருக்கான். அப்போ பேஸ் பண்ணி பாருங்க. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து கம்மியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. இதுதாங்க வெரி பிக் பேசிக் ஃபார் சூசைட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஏன்னா மிஸ்டேக்ஸை குறைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். தட்ஸ் அ பேசிக் திங். அதனாலதான் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிலபஸை பார்த்தோன்னே பிலிம்ஸ், மெயின்ஸ், ஆப்ஷனல் நிறைய சிலபஸ் இருக்கும். சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கு. புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் தனி ஒரு புக் லிஸ்ட், மெயின்ஸ் ஒரு புக் லிஸ்ட், இன்டர்வியூக்குன்னு ஏகப்பட்ட புக் லிஸ்ட் இருக்கும். ஆகா இவ்வளவு இருக்கு, எப்படா படிக்கிறது அப்படின்னா ஒன்றும் டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஏன்னா சிலபஸ் ஒரு கான்செப்ட் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் பெருசா இருக்கிற வரைக்கும் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டில் மளிகை கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்புவோம். சொன்ன ஒரே வார்த்தை மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாங்குற மட்டும்தான். இமேஜின் பண்ணி பாருங்க, மளிகை கடையில் போய் மளிகை ஜாமான் கொடுன்னு கேட்டா கடைக்காரர் எதை கொடுப்பாரு? கடையை அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா கடையில் அத்தனையும் மளிகை ஜாமான் தான். ஸோ லுக்ஸ் சிம்பிள், ஒன் வேர்டு தான். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு ஈஸியான ஒர்க் கிடையாது. ஆனா அதுவே கல்யாண மண்டபம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் நிறைய இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய லிஸ்டா இருக்கே, ஒர்க் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஏன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க. 1/2 கிலோ 1 கிலோ 100 கிராம் 2 கிலோ 3 கிராம் தெளிவா கொடுத்துருப்பாங்க. மளிகைல கொடுங்க, அப்படியே வண்டியில ஏற்றுவாங்க, அப்படியே கொண்டு வந்துடலாம். அதனால என்ன சொல்ல வரேன்னா சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னு பயப்பட வேண்டாம். டீடைல்டு சிலபஸ். இது பேர் தான் டீடைல்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிலபஸ் டீடைலா இருக்க வரைக்கும் நம்ம படிக்க ரொம்ப ஈஸி. அதுக்கான என்ன படிக்கணும் தெளிவா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவு. அப்ப சிலபஸோட லென்த்தை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அந்த சிலபஸ் நம்மளுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி சிலபஸ் சைஸ். ஓகே ஓகே, இதுதான் பேசிக் திங் பிஃபோர் என்டரிங் இன்டு தி டாபிக். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா நம்ம 3 பிரிக்கலாம். எப்படின்னா பேஸ் ஆன் தி பொசிஷன் தே ஆர் பிகினர், அனலைசர் அண்ட் பிரசன்டர் அப்படின்னு பிரிப்போம். எப்படி பிரிக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கண்டென்ட் தெரியுதுங்க பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து ஜியோகிராஃபி பேக்ரவுண்ட் இருக்கிற கேண்டிடேட், அவங்களுடைய யூஜி ஜியோகிராஃபி படிச்சிருக்காங்க அப்படின்னா they know the concepts of geography, so they are ready to give answer in geography questions in examination. So அப்ப அவங்க எந்த லெவல் வந்துருவாங்க? அவங்க பிரசன்டர் லெவல். So they can able to give answer to the questions, ப்ராப்பரா மார்க் வாங்குற மாதிரி. ஆனா இதே ஜியோகிராஃபி கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய சிலபஸ்ல என்ன இருந்திருக்கும்னா எக்கனாமிக்ஸ் இருந்திருக்கும், கூட கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஆனா ஆன்சர் எழுதுற அளவுக்கு தெரியாது. ஸோ தே நீட் டு ப்ரிப்பேர் லிட்டில் பிட் மோர். ஸோ அது வந்து அனலைசர் ஸ்டேஜ். ஆனா இதே கேண்டிடேட்டுக்கு ஹிஸ்ட்ரியோ இல்லைன்னா பாலிட்டியோ ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல ஏபிசிடி கூட தெரியாது. அப்போ அந்த கேண்டிடேட் இதுல பிகினர் லெவல். அப்போ ஒரு கேண்டிடேட் சிவில் எக்ஸாம்ல என்டர் ஆகும் போது அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல பிகினர் லெவல், எந்தெந்த சப்ஜெக்ட்ல லெவல், இதெல்லாம் அனலைஸ் லெவலை பார்த்துட்டு அவங்களுடைய பொசிஷனை முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் தட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அது உங்களுக்கான ஸ்ட்ராங் ஏரியா, இது இங்க வீக் ஏரியா. ஓகே, அப்போ உங்க ப்ரிப்பரேஷனை எல்லா இந்த அனலைஸ் இருக்கிற ஏரியாவையும் பிகினர் ஏரியா கொண்டு வந்து மெத்தடாலஜி ப்ரூவ் பண்றதுக்கு. ஒரு சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ்ல இருந்தே என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சைல்டுஹுட் வீட்ல இருந்தே முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு வெளியே வரும்போதே எங்களோட கம்ப்ளீட் சிலபஸ், அவங்க பிரசன்டர் பொசிஷன்லாம் வெளியே வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண பாஸ் ரொம்ப அதிகம், அப்படி இல்லைன்னா செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க.
கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு சொல்லல. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சார் அப்படின்னா நான்லாம் தமிழ் மீடியம் சார். ஊர் பக்கம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் சார் படிச்சேன். எனக்கு இங்கிலீஷே டிகிரியே நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன். நான் நான் எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ராங்கா இல்லையா சார். எல்லாமே நான் பிகினர் தான். நான் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னா, பிகினர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தமிழ்லயே எழுதி சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த கேலிபர் ஆஃப் தி ஸ்டூடண்ட். அவ்வளவுதான். ஒரு கேண்டிடேட் கேலிபர் என்ன? அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் என்டையர் ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது. என்னதான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டு உங்களால சரியா பிரசன்ட் பண்ண முடியல, அங்க இருக்க கேலிபர் இல்ல அப்படின்னா சர்வீஸ் வாங்க முடியாது. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சரியா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளட்ஜா படிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன்டு தி சர்வீஸ். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி கேலிபர் ஆஃப் த ஸ்டூடண்ட். அவ்வளவுதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் 1 இயர் தேவைப்படும். ஸோ 1 இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நார்மலா மெயின்ஸுக்கு 7 மந்த் அண்ட் பிலிமினரிக்கு 5 மந்த். மெயின்ஸுக்கு 7 மந்த்னா லிட்டில் பிட் வாஸ் சிலபஸ் அந்த பிலிம்ஸ் எக்ஸாம். ஆனா அதே ஆல்மோஸ்ட் சேம் கண்டென்ட் தான், ஒரு 20% அதிகமா இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் வேணும். ஸோ இப்படின்னு 7 மந்த், டோட்டலா 1 இயர். ஸோ ஃப்ரம் வேர் வில் ஸ்டார்ட்? நார்மலா ஒரு கேண்டிடேட் மே 2021ல பிலிம்ஸ் எழுதுற பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க ஜூன் 2020ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரிப்பரேஷன். ஸோ 1 இயர் ப்ரிப்பரேஷன். அவங்க எதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தே கோட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜனவரி வரைக்கும் டோட்டலா 7 மந்த். அதில் வரக்கூடிய ஜிஎஸ் பேப்பர்ஸ், அதில் வரக்கூடிய ஆப்ஷனல் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ரீடிங், ப்ரிப்பரேஷன் அண்ட் ரைட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த விஷயத்த கல்வி முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் என்ன பண்றாங்கன்னா we are going to start a preliminary preparation. இங்க தான் preliminary ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 5 மாசம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி மெயின்ஸ்ல படிச்ச ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், கரண்ட் அஃபேர்ஸ், என்வரான்மெண்ட், எவ்ரிதிங் எல்லாமே படிச்சிருப்போம். மெயின்ஸ்லயும் படிச்சிருப்போம். ஆனா அப்ரோச் எதை நோக்கி இருக்கும்? மெயின்ஸ் நோக்கி இருந்திருக்கும். இப்போ அதே கண்டென்ட்டை பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணலாம், லிட்டில் பிட் மாடிஃபை மட்டும் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், அப்புறம் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த 5 மந்த் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணி முடிக்கிறோம். 5 மந்த் கழிச்சு மே மந்த்ல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேல எக்ஸாம் எழுதுறோம். மேல எக்ஸாம் எழுதியாச்சுன்னா அடுத்த ஜூன் 2021, ஜூன் இல்ல இஸ் செப்டம்பர் 2021 மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு இடையில 120 டேஸ் இருக்கு. 120 டேஸ் இப்போ புரியுதா? நாம ஏன் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு. மெயின்ஸ் 7 மந்த் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 7 மந்த் படிச்சிருக்கேன். திரும்பவும் பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற 4 மந்த்ல we can revise it and we can go for means examination. ஏன் சார் 1 இயர் பிலிம்ஸ் படிச்சு என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? ஜூன் 2020ல இருந்து 2021 வரைக்கும் 1 இயர் ஃபுல்லா நீங்க இந்த ஃபுல்லா பிலிம்ஸ் படிச்சா 1 இயர் ஃபுல்லா பிலிம்ஸே படிச்சிருந்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. பிலிம்ஸ் சிலபஸுக்கு 1 இயர் எடுத்துக்கிட்டா இந்த 120 டேஸ் இஸ் இட் பாசிபிள் டு கம்ப்ளீட் மெயின்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிற விஷயங்களை படிச்சு ஆப்ஷனல் 2 பேப்பர் 1 and 2 முடிக்கணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் முடிக்கணும், எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணணும். 120 days it is possible. அது பாசிபிள் கிடையாது. அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம சரியா கொடுக்க முடியும். தட்ஸ் வி ஸ்டார்ட் ஃப்ரம் தி மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் இங்கே 7 மந்த், ஒரு 4 மந்த் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. மேல 1 இயர் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம் மெயின்ஸ் கொடுக்க முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், ரைட்? ஓகே சார், இங்க இன்டர்வியூ போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன சார் டைம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல இன்னைக்கு இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு, ஸோ 1 வீக்ல தயாராகிறேன் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணா அதுக்கு பேரு மேக்கப். ஓகேவா? அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்குன்னே இன்டர்வியூ நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதனால மேக்கப் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ வி ஹேவ் டு எக்யூப் அவர் செல்ஃப். ஸோ அதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் தேவைப்படும். ஒன்ஸ் உங்களோட மைண்ட்ல நீங்க சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ சிலபஸ் எடுத்து பாருங்க. அவங்களுக்கு பெரிய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பர்ட்ஸ்னு இருக்கு. அதை படிச்சுக்கோங்க. அதுல இருக்கிற கேரக்டர்ஸை நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க. 1 இயர் அதை அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எக்யூப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்க ஆயிடுவீங்க, யூ பி ஃபிட் டு சிவில் சர்வீஸ் கேண்டிடேட் ஆயிடுவீங்க. அப்ப இன்டர்வியூல போயிட்டு நீங்க மேக்கப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யூ ஷோ யுவர் செல்ஃப் வாட் யூ ஆர். ஸோ ஒரிஜினாலிட்டியில நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு செஷன் வச்சுக்கலாம். வில் சீ டைம் ஆஃப்டர் சம் டைம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ பிகினர்ஸ் என்ன பண்றாங்க? அடுத்தது
ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்? இப்பதான் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க. யூ ஆர் என்டரிங் இன்டு சிவில் சர்வீஸ் ஃபீல்ட். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிலபஸ் கையில எடுத்துக்கோங்க. ஓகேவா? சிலபஸ்னா பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க. ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஓகே, பிலிம்ஸ்ல ஜிஎஸ், மெயின்ஸ்ல எஸ்ஏ, GS1, GS2, 3, 4ன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதை ரீட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது என்ன இருக்கு? ஸோ டிக்ஷனரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா சிலபஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? சிலபஸே தெரியாம ஒரு சில வார்த்தை தெரியாம அந்த டாபிக் எப்படின்னு தெரியும் படிக்க தெரியாம சார் வந்ததுக்கு அப்புறம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிலபஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் அட்லஸ். நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஹிந்தி நியூஸ் பேப்பர் தான். ஓகே, நார்மலா ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிக்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் புரியாது. நார்மலா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நம்மளுக்கு புரியாது. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே புது நியூஸா இருக்கும். ஆனால் கண்டினியூஸா படிக்க ஒரு 10-15 டேஸ் போக அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். நியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்பதான் வேர்ல்டு என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, என்ன எக்கனாமிக் பாலிசி போகுது, இன்னும் இன்டர்லேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டென்ட்டை கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். வாட் இஸ் கண்டென்ட் கேதரிங்? கண்டென்ட் கேதரிங் அப்படிங்கிறதுனா இண்டெக்ஸ் கிரியேஷன். அது இண்டெக்ஸ் கிரியேஷன். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டா போதும், அது அப்படியே எக்ஸாம்லாம் கேட்பாங்க. அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற சொல்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தான் ரெடி பண்ணணும். தட் இஸ், அதாவது புக்ல ஃப்ரண்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்பான் இல்லையா, ஒரு டைட்டில் கொடுத்துருப்பான். அந்த ஒவ்வொரு டைட்டில் இருந்தும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அப்போ இந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம அதுக்கு நம்ம இன்டர்நெட்ல இருந்தோ மேகசின்ஸ்ல இருந்தோ வேற டெக்ஸ்ட் புக்ஸ் இருந்தோ நாம கண்டென்ட்டை கேதர் பண்ணணும். இது எப்படி கண்டென்ட் கேதர் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம ஒரு செஷன் தனியாக எடுத்துக்கலாம். சி ஏன்னா இது கொஞ்சம் பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படியே போற போக்குல சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லி நீங்க ஒர்க் அவுட் மோர் டைம். அடுத்தது அட்லஸ். அட்லஸ் இஸ் பார்ட் ஆஃப் நீங்க ஜாகிரபி ஆப்ஷன் எடுத்திருக்கீங்களா, வாட்டர் மேபி அட்லஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். நியூஸ் பேப்பர் நீங்க பண்ணும்போது அட்லஸ் கையில் வச்சிருப்பீங்க. இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் மாதிரியே அட்லஸ் ரீடிங், அதுக்கப்புறம் அட்லஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அட்லஸ்ல இருந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ண தெரியும். ஓகேவா? அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்க்கும்போது அட்லஸ் இருந்து கண்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நாம பார்த்துக்கலாம். ஓகே, திஸ் ஆர் வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ யாரா இருந்தாலும் நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அட்லஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம செஷன் போட்டதுக்கப்புறம் ஃபுல் டீடைல் தெரிஞ்சு இது டேக் போது 10 டேஸ் ஆகிடும்ல நீங்கள் ஆல்ரெடி படிக்க ஆரம்பிக்கும் போது. அப்போ நான் நியூஸ் பேப்பர் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேர்டு முக்கியமான விஷயம் என்னன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையும் எடுத்துக்கோங்க. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ கொஸ்டின் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கு. இப்போ சிலபஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரியணும், ஒரு கொஸ்டின் புரியலன்னா புரியாம வேணா இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிலபஸ்ல இருக்கிற அந்த ஒரு டாபிக் எப்படி இங்க கொஸ்டினா மாறி இருக்கு, ஹவு இட் டிரான்ஸ். ஏன் சொல்றேன், நீங்க ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம். எக்ஸாம் சிலபஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல காலேஜ் சிலபஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எக்ஸாம் நடக்கும், கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, கம்பேர்ட் டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் சிலபஸ் இங்க யூபி சிலபஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணா நம்ம தயாராகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அதோட லெவல் நீங்க பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுக்கு லொகேஷன் தெரியுது, இது ஆரிஜின் இங்கதான் இருக்கும், இது வந்து டெஸ்டினேஷன். ஓகேவா? டெஸ்டினேஷன் ஆர்டர் வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக நான் பார்த்தேன், நாம தான் ரெடி பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின் புரிஞ்சிடுச்சு ஆனா சிலபஸ் புரியல அப்படின்னா, கொஸ்டின் இருக்கு ஆனா நம்ம எங்கிருந்து படிப்போம் தெரியாது. இங்கிருந்து படிக்கிறதா, இங்க படிக்கிறதா, வித்அவுட் லொகேஷன் நம்ம எங்கேயும் வந்துட்டு இருப்போம். ஆனா கரெக்டா போய் ரீச் ஆகும். சரியான சோர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. சிலபஸ் புரிஞ்சிருச்சு, கொஸ்டின் பேப்பரே தெரியல அப்படின்னாலும் நம்ம எதை நோக்கி போறோம், இங்கிருந்து எதை நோக்கி போறோம்னு தெரியும்.
ஸோ எக்ஸாக்டா சிலபஸ்ல இருந்து நேரம் எங்க வரணும்? கொஸ்டினுக்கே வரணும். இதுதான் நம்மளுக்கான டாஸ்க். அதனால சிலபஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மினிமம் 2013ல இருந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஒர்க்குங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க புக்ஸே கையில எடுக்கணும். அப்பதான் நம்ம என்ன படிக்கிறோம், என்ன படிக்கணும், நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்றதெல்லாம் ஒரு கிளியர் கட்டா தெரிஞ்சிரும். ஓகே. இல்லன்னா புக் எடுத்தோமா படிச்சோமான்னு இருந்துட்டே இருப்போம். ஆனா எத படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னே தெரியாம படிச்சுட்டு இருப்போம். ஸோ டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். சிலஸ பொறுத்தவரைக்கும் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நல்லா சயின்டிஃபிக்கா திங்க் பண்ணி, பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் ஓகே. அடுத்தது புக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஸோ நான் எல்லாரும் சொல்ற மாரி தான். என்சிஇஆர்டி புக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6th 12th புக்கு. சயின்ஸும், சோசியல் சயின்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதுவும் இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சில 1, 2 புக் மட்டும் இருக்கும். செலக்ட் பண்ணி அப்ப பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா இந்த 2டே போதுங்க. இதுக்கப்புறம் இதுவே திருப்பி படிக்க மாட்டோம். இது எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் 6th 12th அப்படியே படிப்பாங்க. ஆனா அப்படி படிக்காதீங்க. 12th 6th போங்க. ரிவர்ஸ் ப்ராசஸ். ஏன் சார் ரிவர்ஸ் ப்ராசஸ்? நார்மலா இந்த 11th 12th புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஹியூஜ் கன்டென்ட் கொடுக்கும். 6th புக்லாம் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். 6th புக் கன்டென்ட் கம்மியா இருக்கும். அப்போ நீங்க 11th 12th புக் நீங்க ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா, இதுல ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராவே குடுத்திருப்பான். நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாரியே இருக்கும். ஜெனரலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அதே கிளாஸ் சின்ன சின்ன கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்கூல் பசங்களுக்கான விஷயங்கள ஜெனரலைஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்க, நீங்க 6th புக்ல குடுத்துருக்கிற ஒரு ஃபேக்ட்ட அதே ஃபேக்ட் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரலைஸ் இன்ஃபர்மேஷன், இது டீடைல் இன்ஃபர்மேஷன். இதுவே ஸ்கூல் புக் தான். நம்மளுக்கு வந்து யுஜி லெவல், அதாவது கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தான் உங்களுக்கு கேட்கறாங்க. நீங்க வந்து 6th புக் கொண்டு போய் குடுத்து ஆன்சர் படிக்கிறதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம இங்கிருந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு அவர் மாத்திக்கிட்டே போக வேணாம். ஸோ எது ப்ராப்பரா இருக்கோ அதே முதல்ல 11th 12th படிச்சு முடிச்சிருவோம். தென் வி கோ பேக் டு 10th 9th இது முன்னாடி போகும்போது ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது 1, 2 மட்டும் தான் 1, 2 இருக்கலாம். அது மட்டும் பார்த்துக்கிட்டு வேகமா போயிடலாம். அப்போ ஒன்ஸ் இதுக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சோர்ஸ் புக்லயும் இருக்கு. 11th புக் 12th புக் படிச்சா நிறைய மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி புக்ஸ்ல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டு ரெடியூஸ் த டைம் நம்ம ரிவர்ஸ்ல போனா ரொம்ப நல்லா. என்சிஇஆர்டி புக்க இப்போ என்சிஇஆர்டி அடுத்தது நம்ம எஸ்சிஆர்டி புக்ஸ் போறோம். தமிழ்நாடு கவர்மெண்டோட புக். இது யாரு சஜெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த இப்ப ரீசென்ட் இயர்ல இப்போ புதுசா பப்ளிஷ் ஆயிருக்கிற அந்த 11th 12th புக் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி எல்லாமே அதாவது 6th 12th ஃபுல்லா ரிவைஸ் ஆயிருக்கு. அது ஃபுல்லாவே சிவில் சர்வீஸ ஓரியன்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் 2 புக்குமே நீங்க தைரியமா நம்பி படிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் மீடியம் பசங்க யாரா இருந்தீங்கன்னா, கான்செப்ட் புரிஞ்சது 2 புக் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ்சிஆர்டிக்கு என்சிஆர்டிக்கு கம்ப்ளீட் பண்ற மாரி இந்த 2 புக்கும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இன்னொன்னு இந்த 11th ஜியோகிராஃபி புக் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ன்னு என்சிஆர்டியே பாராட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு என்சிஆர்டி புக் பாருங்களேன். ஓகே. அடுத்தது பேசிக் புக்ஸ் நான் சொல்றேன். அந்த புக்ஸ் பின்னாடி ஸ்லைடு வருது. அந்த புக்ஸ் மட்டும் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த என்சிஆர்டி புக் படிக்கும்போது கூடவே படிச்சிருங்க. ரொம்ப எல்லாரும் சொல்றாங்கன்னு எல்லா புக்கையும் வாங்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் செலக்டிவான புக்ஸ படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மினிமம் புக்ஸ். சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் புக், மேக்ஸிமம் அவுட்புட் இதுதாங்க. ஓகேவா? ஸோ மினிமம் புக்ஸ் இருந்தா போதும். மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கலாம். அந்த புக் வச்சு நம்ம என்ன பண்றோம் அவ்வளவுதான். ஒரு புக் வாங்கி படிக்காம மாதிரி வச்சிருக்க பதிலா 10 புக் வேணாலும் தெரியா படிச்சு எக்ஸாம் போயிடலாம். தட் வில் கிவ் யூ தி சக்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா பேசிக் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் புக்ஸ பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில ஓல்டு என்சிஆர்டி 11th 12th அதுல ஏன்சியன்ட் மிடிவல் மாடர்ன் மூணுமே கவர் பண்ணோம். இது பிலிம்ஸுக்குமே இது ரொம்ப நல்ல புக் தான். இது முக்கியமான சோர்ஸ் புக். அடுத்தது ஜியோகிராஃபிக்கு எல்லாரும் அதிகமாக வாங்கியிருந்திருப்பீங்க இந்த புக் தான். சர்டிஃபிகேட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி ஜிசிலி அவரோட புக்கு. இது ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன். ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் காலேஜ் புக் அதுவும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. யூகேல இது எஸ்எஸ்எல்சியோட புக்கு. அதாவது 10th புக்கு யூகேல. ஸ்கூல் புக்கே தான் படிக்கிறோம். ஆனா சர்வீஸ் மட்டும் ஐஏஎஸ் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது 11th 12th என்சிஆர்டி புக்கு, எஸ்சிஆர்டி புக்கு. ஓகேவா? ரெண்டுமே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து என்வாயன்மெண்ட்டுக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட என்வாயன்மெண்ட் புக் ரொம்ப நல்லாவே இருக்கும் புக்கு. ஆல் இண்டியா எல்லாரும் தான் ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் கூட கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுது. அடுத்து எக்கனாமிக்ஸுக்கு நார்மலா எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஈஸியா புரியுற மாதிரி இருந்தா நேரா டைரக்டா இந்த ரமேஷ் சிங் புக்கே படிச்சிருங்க.
இல்ல சார் எனக்கு என்சிஇஆர்டி எனக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப வரவே வராது. ரொம்ப பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் குடுத்து எல்லாம் குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் சப்ஜெக்ட் 5000 சப்ஜெக்ட் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக்க நீங்க ரெஃபர் படிங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கோ இன்டு தி ரமேஷ் சிங். அலாங் வித் 11th, 12th என்சிஇஆர்டி. இந்தியன் பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த். ஸோ நோ அதர் சோர்ஸ் தட்ஸ் மோர் தென் எனஃப். என்சிஇஆர்டி புக். வெரி இம்பார்ட்டன்ட் மேகசின் பிகினிங்ல இருந்தே யோசனா படிக்க ஆரம்பிச்சிருங்க. மந்த்லி ஒன்று வருது. யோசனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா புக் ஷாப்லையும் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் ஜிஎஸ் பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு 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 ஆள் வராரு. அவர் தான் என்னது சிஎஸ்ஆட். சிஎஸ்ஆட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு ஆர்எஸ் அகர்வால் இல்லைன்னா நெகர் அகில்ல தனி ஒரு பப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அது வாங்கிக்கலாம். அது வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி பின்னாடி பார்ப்போம். அட்லஸ் 2 அட்லஸ் கண்டிப்பாக வேணும். ஓரியன் பிளாக் ஸ்வான் ஸ்கூல் அட்லஸ், அடுத்தது ஆக்ஸ்போர்டு ஸ்டூடெண்ட் அட்லஸ் ஃபார் இந்தியா. ஓரியன் பிளாக் ஸ்வான் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓரியன் பிளாக் ஸ்வானில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குன்னு தனி அட்லஸ் போட்டிருக்காங்க. அது தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் அட்லஸ்ல இருக்கிறதுக்கான இருந்த விஷயங்கள் நிறைய விஷயம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. அது நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. அதே மாதிரி ஆக்ஸ்போர்டில் ஸ்கூல் அட்லஸ்ன்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வருது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஆக்ஸ்போர்டு ஸ்டூடெண்ட் அட்லஸ். ஓகே, 2 அட்லஸ் கையில் வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் ப்ரிப்பரேஷனுக்கான. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் லெவல் இப்போ அனலைசர். நீங்க பேசிக்கெல்லாம் அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சரி அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி வாங்க, இப்போ திஸ் இஸ் த டைம் ஃபார் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போதான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப முக்கியம், நீங்க டைம் எல்லாம் வைக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம். நம்ம இப்போதான் பிகினர்ஸ் உங்களால் படிச்சு முடிச்சு என்டர் ஆக போறோம். அடுத்து பெரிய பெரிய சோர்ஸ் புக்லாம் பிளான் பண்ணும்போது நம்ம டைம் வச்சு பிளான் பண்ணுவோம். 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளுடைய கலைபருக்கும் 60 கொஸ்டின் தான் படிச்சிருப்போம். ஏன்னா 60 கொஸ்டின் தான் படிக்கவே முடியுதுன்னு சொல்லி நம்ம ஆயிடக்கூடாது. அதனாலதான் டைம் லிமிட்லாம் வைக்க வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். 4 hour 5 hour பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு 100 கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் லெவல் பாருங்க. கண்டென்ட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது இதுவரை நீங்க படிச்ச அந்த பேசிக்ஸ்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா, எதெல்லாம் உங்களுக்கு வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நீங்க சோர்ஸ் புக் எடுத்தா நீங்களே படிச்சு முடிச்சலாம். ஏன்னா இவர ஸ்ட்ராங்கா மேபி நீங்க ஜாகிரபில ஸ்ட்ராங்கா இருக்கலாம், எக்கனாமிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஓகேவா, ஆனா பாலிட்டியில வீக்கா இருக்கீங்க, ஹிஸ்டரியில வீக்கா இருக்கீங்க, ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் புரியல, என்சிஆர்டி படிக்கும் போதும் புரியல, ஓகே பாலிட்டி புரியல, இல்ல சப்போஸ் ஜாகிரபி புரியல, உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கு எது புரியலன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணா உங்களுடைய வீக்னஸை பொறுத்த மாதிரி உங்களுடைய மென்டாரை சூஸ் பண்ணணும். மென்டார் சூஸ் பண்றது என்னது? ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா உங்களுடைய சீனியர்ஸ், ஓகேவா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா காலேஜ் டீச்சர்ஸ், ஹூவர் மேபி. ஓகே, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவை சொல்லித்தரக்காக ஒரு மென்டாரை இப்படிதாங்க நம்ம கோச்சிங் போகணும், இல்லைன்னா யாராவது ஒரு கேட்கணும். இது எல்லாமே எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் போய் தயவுசெய்து உட்காராதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஏரியாவை தேவையில்லாம நீங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீக்கான ஏரியா விட்டக்கூடாது. ஸோ இருக்கிற டைம்ல இப்போ ஒரு வீக்கான ரொம்ப அதிகமா இருக்கா, யூ கேன் ஸ்பெண்ட் 60% டைம் ஆன் யுவர் வீக்கர் ஏரியா அண்ட் 40% டைம் ஆன் யுவர் ஸ்ட்ராங்கர் ஏரியா. ஸோ இந்த மாதிரி டைம் ஃபில்டர் பண்ணுங்க. ஏன்னா 60% வச்சுக்கலாம், 30% வச்சுக்கலாம் பேஸ்ட் ஆன் தி வீக்கான செக்ஷனை பொறுத்து. ஓகே, அடுத்தது பெஸ்ட் சோர்ஸ் புக்கை முடிவு பண்ணணும். பெஸ்ட் சோர்ஸ் புக்கை முடிப்பா அடுத்து நானே தரேன். ஓகே, ஒவ்வொரு நல்லா பார்த்துக்கோங்க. நான் பெஸ்ட் சோர்ஸ் புக் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்னு போல என்ன போட்டிருக்கோம், ஆல் டாப். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்ல படிக்கும்போது ஹிஸ்டரிக்கு நான் இந்த புக் படிக்கிறேன், ஜாகிரபி இந்த புக் படிக்கிறேன் படிச்சுக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க பிகினிங் ஸ்டேஜ் முடிச்சு அனலைசிஸ் வந்தாச்சு அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் கண்டிப்பா அப்ப நிறைய புக் இல்லைங்க. புக் செலக்டிவ் ரீடிங் சொல்லுவாங்க. ஒரு புக் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்காம செலக்டிவா படிக்கும். ஒரு பர்டிகுலர் யூனிட் புக் இல்ல 2 யூனிட் புக் அந்த மாதிரி செலக்டிவா படிக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தி டாபிக் நீட். அப்போ டாபிக் பேஸ் பண்ணி புக்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது எஸ்ஏவையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் திங், எஸ்ஏ அப்படிங்கிறது நார்மலா எல்லாரும் உடனே எழுத வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடல் எஸ்எஸ் படிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. ப்ரீவியஸ் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் எஸ்எஸ் நிறைய நிறைய அவைலபிள் இருக்கு. எஸ்ஏ புக்ஸ் இருக்கு.
ஆல் இண்டியா நம்பர் 1 ரேங்க், ஹையஸ்ட் ஸ்கோரிங் எஸ்ஏஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அதெல்லாம் எதையும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, எஸ்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கான ட்ரம் கார்டு. ஓகே. அதுல உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது கிளியரா? ஏன்னா எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஸோ ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லாத ஒரு கன்டென்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. அப்போ எஸ்ஏக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு யுனிக்கான ஒரு ஸ்டைல நீங்க ரெடி பண்ணணும். யுனிக் ஸ்டைல் உங்களுக்கு தேவைப்படும். யுனிக் ஸ்டைல்னா அது எப்படி வரும்? எதையுமே பார்க்காம இருந்தா மட்டும் தான் வரும். ஸோ டோன்ட் சி எனி எஸ்ஏஸ். கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதுல வரக்கூடிய எஸ்ஏ டாபிக்ஸ் எடுங்க. ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. வாட் ஐ நோ ரைட் டவுன் அண்ட் ரீட் இட். ஓகே. அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த எஸ்ஏவையும் படிக்காதீங்க. எஸ்ஏக்காக சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஓகேவா? சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டு இருங்க. சொல்லி வில் ஹேவ் ஒன் செஷன். எஸ்ஏ ரேட்டிங் தனி ஒரு செஷன் நான் வச்சுக்குவோம். அதில் என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் வாட் எவர் எல்லாம் எல்லாமே சொல்றேன். டோன்ட் ஆஸ்க் மீ எனி மாடல் எஸ்ஏ சார். நான் அந்த கிளாஸ் வரப்போ எல்லாமே மாடல் எஸ்ஏ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஐ நாட் கிவ் ஐ நாட் அட்வைஸ் டு டூ ஆல்சோ. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு மாடல் எஸ்ஏ பார்த்துட்டீங்கன்னா உங்க மைண்ட் அதை தாண்டி திங்க் பண்ணாது. அதான் சொல்லுவோம். ஏன்னா புது விஷயம். ஸோ ஏன்னா உண்மையாவே அதை தாண்டி உங்களோட மைண்ட் நல்லா திங்க் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை புதுசு புதுசா யோசிக்கும். உங்களுக்கு பெஸ்ட் சேவா இருக்கும். ஆனா அந்த ஐடியா உங்களுக்கு வராம போயிடும். யூ ட்ரை டு ஃபைண்ட் யுவர் ஓன் மெத்தடாலஜி. அதோட பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே திங்க் பண்ணி முதல்ல எழுத ட்ரை பண்ணுங்க. டைம் லிமிட் நம்ம லாஸ்ட் வச்சுக்கிப்போம். அடுத்தது செலக்ஷன் ஆஃப் ஆப்ஷனல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இஸ் யுவர் யூனிக் கேரக்டர். ஓகே. யாரும் சொல்லி கேட்கக்கூடாது. இட்ஸ் ஆன் யுவர் 100% யுவர் ஓன் டெசிஷன். அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இது பண்ணிடாதீங்க. நம்ம ஆப்ஷன் செலக்ஷன் எப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருக்கு அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் நீங்க செலக்ட் பண்ணது சரிதானா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கும் மெத்தடாலஜி இருக்கு. நம்ம ஒரு செஷன் வச்சுக்குவோம். ஸோ நார்மல் டேக் மோர் தென் 1 hour அந்த மெத்தடாலஜி சொல்லி தரேன். யூ ஹேவ் டு டூ அட் ஹோம். 1 day டைம் ஆகும் அது முடிக்கிறதுக்கு. அது எண்டு கம் அப் வித் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது அதுவே சயின்டிஃபிக் ஆப்ஷன். சரியான மெத்தடாலஜி தான். இது வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மெத்தடாலஜியில் சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வி வில் டிஸ்கஸ் இட். இது அனலைசர் ஸ்டேஜ். பேசிக் முடிச்சு இப்போ அடுத்து கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணி சோர்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. அடுத்தது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ப்ரெசன்ட் ஸ்டேஜ். இங்கே தான் எக்ஸாம் அப்பியர் ஆகிற ஸ்டேஜ். நீங்கள் அந்த அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன சார் நடக்கும்? அங்கே ரெண்டா பிரிச்சுக்கும். ஸோ பிலிம்ஸுக்கு அடுத்தது மெயின்ஸுக்கு. பிலிம்ஸ் டைமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், மெயின்ஸ் டைமில் என்னெல்லாம் பண்ணணும், ப்ரெசன்ட் ஸ்டேஜ் அப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு ரிவிஷன் பண்ணி சொல்லிடுறேன். பிகினர் ஸ்டேஜ் நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, அட்லஸ் ஒர்க்கு, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணீங்க. படிச்சிருக்கீங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பேசிக் புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. இந்த பேசிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிலிம்ஸ் ஒரு புக் லிஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? மெயின்ஸுக்கு புக் லிஸ்ட் தரேன் பின்னாடி வருது. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதெல்லாம் அது படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் சால்விங் உங்களுக்கான மென்டாஸ் கண்டுபிடிக்கிறது, நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்றது, எஸ்ஐ எழுதி பார்க்கறது எல்லாமே இந்த ஸ்டேஜ் தான் பண்ணுவோம். இது பண்ண நாம கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகிட்டே வருவோம். ஸோ மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி எல்லாமே கரெக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் எக்ஸாம். அதாவது சரியான பார்த்து நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம் பக்கம் வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் தானே வரப்போகுது. ஜனவரி மாதம் பிலிம்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? மெயின்ஸுக்கு பிலிம்ஸ் முடிஞ்சதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். பிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி 1 month ஆல்ரெடி ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் படிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது ரிவிஷனை ஷெடியூல் பண்ண போறீங்க. ஸோ ஷெடியூலிங் ரிவிஷன் முக்கியமான விஷயம். அலாங் வித் டெஸ்ட். ஓகே. இப்போ ஓகே சார். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வீக் இருக்கு. ஓகே. சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். ஓகே. நார்மலா சண்டே டெஸ்ட் எழுதுவாங்க எல்லாரும். நார்மலா சண்டே வீக் டே தான் ஒரு டெஸ்ட் இருக்கும். 6 days நம்ம படிப்போம். சண்டே டெஸ்ட் எழுதுவோம். அப்போ ஒவ்வொரு
அத ஃபாலோ பண்ணலாம். எத ஃபாலோ எதா ஒரு ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. 2, 3 இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணா போய் வச்சுட்டு 3 ஷெட்யூல் ஃபாலோ பண்றேன் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். எனி ஒன் ஷெட்யூல் ஃப்ரம் எனி ஒன் இன்ஸ்டிடியூட் ஆர் யுவர் ஓன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் த பெஸ்ட் வே. அப்பதான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி முடியும். இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். ஓகே, கீப் இட் இஸ் டெஸ்ட் டே. 6 நாள் படிப்பீங்க. சாட்டர்டே அப்போ சண்டே மார்னிங் சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்க, சண்டே மார்னிங் 10 o'clock டெஸ்ட் அப்படின்னா 9 o'clock வரைக்கும் ரூம்லயே வெளியே படிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போவோம். கரெக்டாக 10 மணிக்கு டெஸ்ட் எழுதுவோம். நாங்களும் இதுதான் பண்ணுவோம். டெஸ்ட் 10 to 12 நடக்கும். முடிச்சுட்டு டிஸ்கஷன் ஒரு 2 o'clock வரைக்கும் இருக்கும். முடிச்சு வீட்டுக்கு வருவோம். ஃபுல் படிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் அப்படின்னு போவோம். கிளியரா? தட்ஸ் எ டெஸ்ட் டே. இப்பதான் போவோம். ஆனா திஸ் இஸ் நாட் த வே டு டூ தி டெஸ்ட். இது சரியான மெத்தடாலஜி கிடையாது. எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டெஸ்ட் வீக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எனக்கு ஒரு பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ சண்டே 65 கரெக்டா இருக்கும். ஓகே, ரொம்ப நாள் டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு. ஆனா இதுல என்ன உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் மெமரி தெரியுமா? பாஸ்வேர்ட் மெமரி அப்படின்னா மொபைல அக்கௌண்ட்ல பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஓப்பன் பண்ணுவீங்க, மெசேஜ் பார்ப்பீங்க. அதில் ஒரு 8 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. படிச்சுட்டு நேராக உள்ள ஓப்பன் பண்ணுவோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், டக்குன்னு பாஸ்வேர்டு போடுவோம், உடனே போயிடும். அப்போ டைப் அடுத்த செகண்ட் திரும்ப நம்பர் கேளுங்க, நம்பர் தெரியாது. இதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க, அட்ஹாக் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு புரியுமா சொல்ல மாதிரி இருந்தா ஓடிபி மெமரி. ஓடிபி போட வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும், போட வர மறந்துடும். அப்போ இப்போ நீங்க பண்றது எல்லாம் என்னன்னா ஓடிபி மெமரி தான். தட்ஸ் அட்ஹாக் மெமரி. 3 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 10 மணிக்கு கேட்டா யாரு வேணா பதில் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கான இப்ப ஜனவரி இங்க இருக்கீங்க, எக்ஸாம் ஜூன்லயோ மேலயோ நடக்க போகுது. இடையில 150 டேஸ் இருக்கு. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நீங்க படிச்சது மே மாசம் கேட்டாலும் ஆன்சர் சொல்ல தெரியணும். ஸோ வி நோ நீட் ஆஃப் எனி அட்ஹாக் மெமரி. வி நீட் பர்மனன்ட் மெமரி. பர்மனன்ட் மெமரி நம்மளுக்கு வேணும். அது எப்படி பர்மனன்ட் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறீங்களா? இல்ல சார் ரிவிஷன் பண்ணிக்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஜனவரியில படிச்ச விஷயத்த நீங்க பிப்ரவரி, டிசம்பர் நான் ரிவைஸ் பண்ணுவேன், மார்ச்ல பண்ணுவேன், ஏப்ரல்ல பண்ணுவேன், மேல பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா வெரி ரேர்லி வில் கெட் டைம். ஏன்னா கம்ப்ளீட்டா எவ்ரி டைம் புது புது மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை அப்டேட் பண்ணிட்டே தான் போய்கிட்டு இருக்கே தவிர திரும்பி பார்க்க டைமே இருக்காது. அதனால ஒன்ஸ் யூ ரீட் அண்ட் லீவ் இட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஒன்ஸ் ரீட் அண்ட் லீவ் தி டாபிக். அப்போ ரொம்ப என்ன பண்ணும் சொல்ற மாதிரி. அடுத்தது அதனால நீங்க இப்ப 36 ஹவர் பிரேக் அப்படிங்கறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன சார் 36 பிரேக்? மண்டேல இருந்து சாட்டர்டே வரை படிக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், ஃப்ரைடே இருக்கு. ஃப்ரைடே படிக்கிறது நிறுத்திடுங்க. அதாவது சண்டே மார்னிங் 10 o'clock டெஸ்ட் அப்படின்னா ஃப்ரைடே நைட்டு 9 o'clock இல்லைன்னா 10 o'clock உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். பிஃபோர் தி டெஸ்ட் வி நீட் அட்லீஸ்ட் 36 hours ஆஃப் பிரேக். அந்த டாபிக் பத்தி திங்க் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன சார் பண்றது? சாட்டர்டேனா சாட்டர்டே என்ன பண்ணுங்க, அடுத்த சண்டே டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலி வில் கெட் சேம் 6 டே. ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரைடே நிறுத்தீங்கன்னா போன சாட்டர்டேவே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அப்போ அதே அதே 6 டே டைம் தான் இருக்கு. ஆனா என்னன்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி 36 ஹவர் நீங்க அந்த டாபிக் படிக்கவே இல்லை, வேற ஏதோ டாபிக் படிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட் டைவர்ஷன் ஃப்ரம் த டாபிக் ஆயிருக்கு. இப்போ போய் அந்த டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட் எழுதும் போது அவுட் ஆஃப் 90, ஓகேவா, நீங்க 90 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, 45 தான் கரெக்ட் ஆகும். ஏன்னா 36 ஹவர் கேப்ல இந்த 20 கொஸ்டின்ஸ் இங்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்களா, அதுதான் அடுக்க. அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆனா இந்த ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் எக்ஸாம்ல யூஸ் ஆகாது. மெமரி இந்த 45 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்களா, இதுதான் காம்பவுண்ட் மெமரியில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயங்களை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். அப்போ மீதி எல்லாம் தப்பா இருக்கு. அப்போ மீதி எல்லாம் நீங்க கன்ஃபார்ம்
அவுட் பண்ணும். அது எப்படி ஒர்க் மட்டும் நான் சொல்றேன். இதாங்க காம்பவுண்ட் மெமரி. ஸோ ஐயோ! மார்க் கம்மியா இருக்கே சார்ன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனா, என்னதான் மார்க் கம்மியா இருந்தாலும், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலங்கிற அந்த கிளியர் கட் பிளாக் அண்ட் ஒயிட்ல உங்களுடைய ரியாலிட்டி சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டு இந்த மெத்தடாலஜி. ஸோ தயவு செஞ்சு இத ஃபாலோ பண்ணுங்க. இட் லுக்ஸ் வெரி டஃப் தான். ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியாகும், டிமோட்டிவேட் ஆகுற விஷயமே கிடையாது. உங்களுக்கு 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 ப்ராப்ளத்த சொல்றது இந்த ஒரு மெத்தடாலஜி. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தடாலஜி. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட்ட நம்ம எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே. அடுத்தது, இப்போ இவ்வளவு மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஓகேவா? இந்த மிஸ்டேக் அப்படின்னு பாருங்க. சரி அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். இந்த அட்ஹாக் மெமரி பத்தி ஒரு விஷயம் பாருங்க. இப்போ எக்ஸாம் போறோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில கொஸ்டின் ஆன்ஸர் ஞாபகத்துக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? அது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச விஷயங்கள சரியா படிக்கல. சரியா ரிவிஷன் பண்ணல. இந்த மாதிரி அட்ஹாக் மெமரில இருந்திருக்கு. அது மேல ஓவர் ரைட் ஆயிடுக்குன்னு அர்த்தம். அப்போ பெர்மனன்ட் மெமரில இருந்திருந்தா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள அது என்ன ஆயிரும்? உள்ள ரீகலெக்ட் ஆயிருக்கும். அப்போ இது எப்படி 2 ஹவர்ஸ்க்குள்ள ரீகலெக்ட் பண்ணிக்கிறது? அதுக்கு எப்படி எல்லாம் மெத்தடாலஜி இருக்கு. அப்படி எப்படிலாம் ரிவிஷன் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி நாம இன்னொரு செஷன்ல ரிவிஷனுக்கான தனியா ஷெட்யூல் போட்டு சொல்றேன். ஓகே. இப்போ 3 டேஸா பிரேக் டெஸ்ட் போயிட்டீங்க. பிரேக் விட்டுட்டீங்க. டெஸ்ட் எழுதிட்டீங்க. இந்த மாதிரி வருது. 90 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி கரெக்ட்டா வருது. 35 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் ஆயிருக்கு. என்ன சார் பண்ணலாம்? அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அடுத்து சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா? டெஸ்ட் முடிச்சு டிஸ்கஷன் நடக்கும். ஓகேவா? நார்மலா டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அடுத்தது ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். டிஸ்கஷன் முடிச்சுட்டு டெஸ்ட் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனா டெஸ்ட் கிடையாதுங்க. இந்த டிஸ்கஷன் முடிஞ்சு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் டெஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. என்னது ரியல் டெஸ்ட்? ரியல் டெஸ்ட் அப்படின்னா, நீங்க ஆ ஓகே. இந்த ரியல் டெஸ்ட்னா 90 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. 45 கொஸ்டின் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. அப்பன்னா 45 கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிருக்கு. 10 கொஸ்டின் அட்டெண்டே பண்ணல. இப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப 45 கொஸ்டின் சரியா இருக்கு. இது மிஸ்டேக், இது கரெக்ட், இது தப்பு, இது அட்டெண்டே பண்ணல அப்படின்னா, நீங்க வீட்ல போய் உட்கார்ந்துட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா, அன்னைக்கே உடனே பண்ணணும். வீட்டுக்கு போய் மேபி யூ கேன் டேக் 1 ஹவர் ஆர் பிரேக். யூ ஸ்டார்ட் அகைன். டோன்ட் கிவ் அ மச் பிரேக். ஏன்னா பிரேக் விட்டீங்கன்னா இந்த வொர்க்க பண்ண முடியாது. ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணும்போது ஆன்ஸர் ஏ மார்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இது கரெக்ட். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஹவ் யூ அரைவ் தட் ஆன்ஸர் ஏ அப்படிங்கிறது பண்ணா மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். நெக்ஸ்ட் டே எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஆன்ஸர் போட்டீங்கன்னு உங்களுக்கு நமக்கு மறந்துரும். ஒன்ஸ் யூ கோ பேக் அப்போ அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது அப்ப ஏ கரெக்ட்டா இருந்திருக்கு. ஏ கரெக்ட்டா இருந்திருக்கு. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது ஓகே. எப்படி சரியாகும்னு செக் பண்ணிட்டீங்க. இப்ப செகண்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்றீங்க. ஸோ பி போட்டீங்க. ஆனா அது தப்பாயிடுச்சு. ஆன்ஸர் ஏ வந்திருக்கும். இப்ப யோசிங்க. இப்படி திங்க் பண்ணதுனால, இப்படி மாத்தி திங்க் பண்ணியிருந்தா ஏ வந்திருக்கும்னு யோசிங்க. ஸோ வாட் மிஸ்டேக் யூ ஹவ் டன் இன் த கொஸ்டின் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. சரியானாலும் ஏன் தெரியணும், மிஸ்டேக் ஆனாலும் ஏன் தெரியணும். அப்படின்னா இந்த 45 கொஸ்டினுக்கும் சரியா போட்டதுக்கான மெத்தடாலஜி எப்படி? 40 கொஸ்டினுக்கு தப்பா போட்டதுக்கான காரணம் என்ன? 2யும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாம விட்டுருக்கீங்க தெரியுமா? இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா, காரணம் என்னவா இருக்கும்? மேபி உங்களுக்கு அது கொஸ்டின் என்னன்னே தெரியல. வாட் திங்க் பார்த்த மாரியே காணோம். சரி. ஆ ஆ பார்ஷியலா தெரியுது. மீதி பாதி தெரியல. ஓகேவா? ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஓகே. 3 விதமா அப்ப கொஸ்டின் ஃபுல்லா விட்டுட்டீங்க. அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் படிச்சுட்டு போயிருக்கீங்க. ஆனா கொஸ்டினே என்னன்னே தெரியல. அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எர்த்குவேக்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. அது நீங்க படிச்சிருக்கீங்க ஒரு புக்ல. இப்ப டெஸ்ட் எழுதுறீங்க. எர்த்குவேக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்னன்னு அந்த கன்டென்ட் உங்க புக்ல இல்ல. அப்போ கன்டென்ட் இல்லாத புக் கையில வச்சிருக்கீங்க. அப்போ சோர்ஸ் உங்களுக்கு சரியா இல்லன்னு அர்த்தம். யூ நீட் டூ ஃபைண்ட் சம் அதர் சோர்ஸ். அப்ப சோர்ஸ் உங்களுக்கு சரியில்ல. அதே மாரி பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல 2 செட் 3வது செட் மட்டும் உங்க புக்ல இல்லன்னா, ஸ்டில் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் சோர்ஸ். அடுத்து படிச்சிருக்கீங்க. புக்ல இருந்தது. ஆனா கன்ஃப்யூசிங் அப்ப நீங்க சரியா படிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ உனக்கு கொஸ்டினே என்ன புரியல. உங்க கன்டென்ட்லயே இல்ல அப்படின்னா, உங்களுடைய சோர்ஸ் புக்க சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் ஆஃப்
சோர்ஸ் புக். கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா அதை எப்படி படித்தா புரியும் அப்படின்னு ஸ்டடிங் ஸ்டைலை மாற்றிக்கணும். ஓகே, இந்த 10ல இருந்து இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மிஸ்டேக்கான 45ல இருந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, ஃபேக்ட் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒரு வேர்டு மட்டும் புரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ 45னா இந்த 45 கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் ஒரு 6-7 டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்குமா, எல்லாத்தையும் குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும், நாம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்னா அது வராமல் என்ன பண்ணலாம், எப்படி பண்றது, ஃபேக்ட் மிஸ்டேக் ஆகுது, அப்போ ஃபேக்ட் மிஸ்டேக் என்ன பண்றது, சாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி எப்படி சாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாம பண்றது. வேர்டே புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்த்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டென்ட் எல்லாம் தெரியும், ஒரே ஒரு கொஸ்டின்ல ஒரு வேர்டு தெரியலங்கிறதுக்காக மொத்த ஆன்சரும் போய் வர்ற மார்க்கும் இல்லாம நெகட்டிவ்லயும் மார்க் போய் இருக்கிறது மேடம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, அது நம்ம செக் பண்ணணும். இப்போ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சுக்கோங்களேன், இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிட்டீங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம ஹேவ் சம் டார்கெட். என்ன டார்கெட்? இங்க பாருங்க, 45 கொஸ்டின் தப்பா இருக்கு, 45 கொஸ்டின் கரெக்டா இருக்கு. 45 மிஸ்டேக்ஸ், 45 கரெக்ட். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம டார்கெட் என்ன தெரியுமா? டெஸ்ட் நம்பர் 1. டெஸ்ட் நம்பர் 2 now we have a targeted approach. அவ்வளவுதான். இதுல இந்த 45 மிஸ்டேக்ஸ்ல தான் முடிவு பண்ணிப்போம். ஒன்லி 43 மிஸ்டேக்ஸ் தான் இருக்கணும். 2 மிஸ்டேக் பண்ணி எப்படி 2 மிஸ்டேக் குறைப்பீங்க? அதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் ஒர்க் அவுட்ல ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராம ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2 கொஸ்டின் பண்ணலாம், மிஸ்டேக் ரெடி பண்ணலாம். 2 மிஸ்டேக் இன்க்ரீஸ் ஆயிடும். 47 எப்படி ரெடி பண்றதுக்கு எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணும், மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கான எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆன்சர்ல போயிட்டே தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரெடியூஸ் தி மிஸ்டேக்ஸ் வில் கிவ் யூ தி சர்வீஸ் அப்படியே சொன்னேன். ஓகே, இதுதான் மெத்தடாலஜி. ரைட்டிங் ஒரு 15 டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வைங்களேன், மொத்தமா மினிமம் 15 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுக்கு 2 கொஸ்டின் நீங்க தப்பு குறைச்சிட்டு 30 தப்பா ரிலீஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க லாஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு 15 மிஸ்டேக் தான் வந்திருக்கும். தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ கேண்டிடேட். அவ்வளவுதான், புரியுது? ஸோ யூ வில் பி இன் தி ரைட் பார்ட் டு கிளியர் தி பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு இட் டேக் ரியலி 3 to 4 hours ஆகும். ஆனால் பெரும்பாலான கேண்டிடேட் டெஸ்ட் முடிச்சு டிஸ்கஷன் முடிச்சு வந்து உட்கார மாட்டாங்க. ஆனா இப்படி உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டு கிளியர் தி பிலிம்ஸ், பர்டிகுலர்லி இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்டைலே மாறி போயிடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வீக் உங்களை எக்யூப் பண்ணிட்டே இருப்பீங்க. எக்ஸாம் டெஸ்ட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அடுத்த மிஸ்டேக் நான் பண்ணக்கூடாது, இப்போ என் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட. அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்காந்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலில் இப்படி உட்காரும் போது நமக்கு தோணும், ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க, திங்க் பண்றீங்க போது ஆக இந்த மாதிரி கொஸ்டினை இப்படி திங்க் பண்ணா தப்பாகும், இதை வாசி திங்க் பண்ணா சரியா வரும் அப்படின்னு உங்க மைண்ட் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். That's very very important. Your mind will speak to you in examination hall when you are doing very seriously all this workout. Okay, identifying weaker areas, rescheduling preparation, avoid to get penalties. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். preliminary examinationல இந்த 5 month ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு போகும்போது இதுதான் உங்களுக்கான பேசிக் திங் டு கிளியர் தி பிலிம்ஸ். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் வரும். பிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 7 month மெயின்ஸ் படிச்சு. ஸோ இப்போ பிலிம்ஸ் முடிச்சு மீன்ஸ் ஜூன் மந்த் என்ன பண்ண போறோம், 4 month இருக்கு. அகைன் என்னதான் ரைட்டிங் டெஸ்ட். இப்போ டைம் லிமிட்டோட எழுத போறீங்க, ஏன்னா எக்ஸாம் டைம் இருக்குல்ல. அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் வித் டைம் லிமிட். டைம் லிமிட் வச்சு என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை எக்ஸாம் ஹாலுக்கான ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ப்ராக்டிஸ் வெல்.
அடுத்து அதான் பார்க்க போறோம். ஓகே. அடுத்தது ப்ரிப்பேர் யுவர் பெஸ்ட் அண்ட் யூனிக் வே ஆஃப் பிரசன்டிங் ஆன்சர். ஏன்னா ரைட்டிங் காம்பனன்ட் அப்படிங்கிறனால ஆன்சர் பிரசன்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி பிரசன்ட் பண்றீங்க? மத்தவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க? நம்ம எப்படி யூனிக்கா திங்க் பண்ணலாம்? எப்படி டிஃபரெண்டா பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா மார்க் வாங்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. அப்படி திங்க் பண்ணும்போது டோன்ட் டிவியேட் ஃப்ரம் த கொஸ்டின், ஸ்டிக் டு த கொஸ்டின். கொஸ்டின்குள்ள மட்டும் திங்க் பண்ணலாம். ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் எழுதணும். ஹிஸ்டரி எழுதணும். ஜிஎஸ் ஹிஸ்டரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வேற மாதிரி எழுதணும், ஜிஎஸ்க்கு வேற மாதிரி எழுதணும். அது நம்ம ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதை நம்ம வைக்கும்போது நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு மார்க்கை ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஹாஃப் மார்க் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் வச்சுக்கோங்க. அவாய்ட் பண்ணணும். சார் மெயின்ஸ்ல எப்படி சார் பெனால்ட்டி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? மெயின்ஸ்லேயே பெனால்ட்டி உண்டு. ஃபேக்டை தப்பா எழுதுறது. நம்ம நிறைய படிச்சிருப்போங்க. வாட் எவர் வி ரீட், ஓகேவா? டெய்லி 10 ஹவர் படிப்போம், 2 ஹவர் படிப்போம். யூபிஎஸ் சிலபஸ் ஜிஎஸ் 1, 2, 3, 4, ஆப்ஷன் 1, 2, எஸ்ஏ படிச்சிருக்கோம். ஆனா எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ஓரல் எக்ஸாம்லாம் கிடையாது. இது என்ன ரைட்டிங் ரைட்டிங் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதியிருப்போம். ஓகே 100 மார்க்ஸ்க்கான. அப்புறம் 2 டேஸ் கழிச்சு இன்னொரு எக்ஸாம். இன்னொரு 3 ஹவர்ஸ். ஸோ இது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம்லாம் கிடையாது. ஒரு கிளியரா கொடுத்த ஒரு சிலபஸ்க்குள்ள 2 புக் தான் மேக்ஸிமம் 2 புக் படிச்சிருக்கோம். இல்ல 3 புக் படிச்சிருப்போம். அந்த புக்குல இல்ல 5 யூனிட் 5 புக் படிச்சிருப்போம். அதுக்குள்ள தான் கொஸ்டின் இருந்திருக்கும். ஈஸியா எழுதிட்டு வந்துரும். ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் இஸ் நாட் லைக் தட். ஓகேவா? நம்மளுக்கு சிலபஸும் வாஸ்ட், கண்டென்ட்டும் வாஸ்ட். ஆனா அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் 250 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸ்ல மார்னிங் 3 ஹவர்ஸ், 1 ஹவர் கேப், அப்புறம் 3 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 ஹவர்ஸ், 1 ஹவர் கேப், நெக்ஸ்ட் டே பண்ணி பாருங்க. 6 ஹவர்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ்லி 2 டேஸ் கண்டினியூஸ்லி. இன்னொன்னு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், அது கிடையாது. கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் அது சுத்தமாக இருக்கும். வி ஹேவ் மென்டல் ஸ்ட்ரெஸ் டு ஃபைண்ட் த ஆன்சர் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் டு ரைட் தி ஆன்சர். ரெண்டுமே இருக்கும். அதான் சொன்னேன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கோப் பண்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவும் ஓவர் நைட்ல வளர்ந்துராது. ஒரே நாள்ல ரெடி ஆயிட முடியாது. ஜிம்முக்கெல்லாம் போயெல்லாம் பண்ணிட முடியாது. இதெல்லாம் 1 இயர் ப்ராசஸ்ல ஷுட் எவால்வ். இதெல்லாம் எவால்விங் ப்ராசஸ். அப்ப என்ன பண்ணா நீங்க டெய்லி எழுதணும். எழுதி 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 உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? நம்முடைய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணணும்? எவ்வளவு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் வேணும்னு பாக்குறீங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட எக்ஸ்பெக்டேஷன் 5 மினிட்ஸ்ல ஒரு 80 இருந்து 100 வேர்ட்ஸ் எழுதுற கேண்டிடேட் இருந்தா they can complete the question properly. இல்ல இதை விட கம்மியா சார் 60 வருது, 50 வருது, அப்படி 70 தான் வருதுன்னா you have to repeat practice பண்ணி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சார் நான் 110 130 நீங்க எல்லாம் அப்படியெல்லாம் இருக்க கேண்டெல்லாம் வந்து அப்நார்மல் கேண்டிடேட்ஸ், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. போகலாம் வாட் எவர் வேல் லிமிட் ஆன்சர் எழுதி ஆகணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால கம்மியா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 80க்கு மேல வர அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. சரி, எழுதுறது ஏன் சார் அவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஹவு மச் வி கேன் ரைட் டு ஹவு மச் வி ரீட் அண்ட் நோ. நம்மளுக்கு எவ்வளவு தெரியுது அப்படிங்கிறத விடாம எவ்வளவு 3 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு எழுத முடியுங்கிறதாங்க மேட்டர். ஏன்னா எழுதுறதுக்கு தான் மார்க் போடுவாங்க. ஓகே சார், ரைட்டிங் தான் மார்க் வரும். உங்களுக்கு அதான் ஏன்னா படிச்சு போகுது. கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம், கொஸ்டின் தெரியுது, ஆன்சர் தெரியுது. ஆனா எழுதுறதுக்கு டைம் இல்லை, எழுத முடியல. அது என்னது எழுத முடியலன்னு கேட்குறீங்களா? நான் என்ன எக்ஸாம் ஹாலே பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கை ஸ்ட்ரக் ஆகி எழுத முடியாம, கை வால்லையெல்லாம் அடிச்சுக்கிட்டு, மெழுகுவர்த்தி எல்லாம் வச்சு சூடெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எழுதியிருப்பான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நாட் ப்ராப்பர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நான் ஏன் சொல்றேன் அப்படி நடக்குமா நீங்க கேட்குறீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். ஏன்னா 3 ஹவர்ஸ்ல நம்ம நம்ம கைக்கு ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் வெரி ஈஸி. தட் மச் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்போம். ஸோ ஃபிசிக்கலாகவும் நம்ம மென்டலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நல்லா ஃபுட்டு, மில்க்கு எல்லாம் எடுத்து கால்சியம் பவுடர் எடுத்து கையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் 1 ஹவர் 30 மினிட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் 30 மினிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அப்போ 1 ஹவர் 30 மினிட்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை 30 மினிட்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்க. இதுதான் ப்ராக்டிஸ். இல்லை எழுதவே மாட்டேன் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் நமக்கான மெத்தடாலஜி. ஓகே.
ஸோ 2 ஹவர்ஸில் 1.5 மணி நேரம் படிக்கணும், 30 மினிட்ஸ். இது பெரும்பாலான கேண்டிடேட் இது பண்ணாமல் தான் அவங்க ஃபர்ஸ்ட் மெயின்ஸில் விட்டுறாங்க. பெரும்பாலான கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் மெயின்ஸில் வர ஒரே ரீசன் படிக்காமல் கிடையாது, எழுத முடியாது. வெளியே வந்து டைம் பத்தலை, 4 கொஸ்டின் விட்டு 5 கொஸ்டின் விட்டு அப்படிங்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ தூரம் ப்ளீஸ் படிச்சு கிளியர் பண்ணி மெயின்ஸில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் எழுத முடியாம வரது அப்படிங்கிறது வெரி வெரி ஒஸ்ட் கண்டிஷன். அதனால் அதுக்கும் கூடவே சேர்த்து ப்ரிப்பேர் ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்த புக் லிஸ்ட் நான் சொல்கிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி சொன்ன பேசிக் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து இந்தியன் பாலிட்டிக்கு பக்ஷி வச்சுக்கோங்க. எதுக்காக பக்ஷி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரிஜினல் ஆர்டிகல்ஸை நீங்கள் கிளியராக படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, அடுத்து எக்கானமியில் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் சர்வே எவ்ரி இயர் வரும், என்பிடி பப்ளிகேஷன் இயர் புக் எவ்ரி இயர் வரும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோடைய கம்பைலேஷன்ஸ் இருக்கும். இந்த முன்னாள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேசிக்ஸாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த புக்ஸையும் இந்த கண்டென்ட் அலாங் வித் வெப்சைட் மெட்டீரியல் இஸ் எக்கனாமிக் மோர் தென் எனஃப். ஏன்னா ரீசெண்ட் இயர்ல எக்கனாமிக் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. பர்டிகுலராக எக்கனாமிக் சர்வே நீங்கள் நல்லா படிக்கிற ஆளாக இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் எக்கனாமிக் சர்வேலேயே. இந்த எக்கனாமிக் சர்வே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா, எக்கனாமிக் சர்வே மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். படிக்கும்போது நிறைய விஷயம்லாம் கவர் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கான கொஸ்டின்லேயே வந்து வந்துடும். இந்தியன் ஹிஸ்டரிக்கு அதர் என்சிஆர்டி ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன், அடுத்தது பிபின் சந்திரா. பிபின் சந்திரா ஃபுல் புக்கும் வேண்டாம், செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும் ரீட் பண்ணால் போதும். அது நீங்கள் மாடர்ன் டே ஸ்பெக்ட்ரம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்சிஆர்டி புக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்கும் படிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறது யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 11th என்சிஆர்டி. ஓகே, அது அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவர் பண்ணலாம். அடுத்தது சிசிஆர்டியோடைய மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, என்சிஆர்டியோடைய ஒரு மெட்டீரியல். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேசிக் மெட்டீரியல்ஸை கவர் பண்ணால் போதும். கூட கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பார்க்கணும். ஜியாகிரபிக் என்சிஆர்டி புக் பார்த்துருப்போம், அது கூட என்சிஆர்டி எஸ்ஆர்டி சொன்னேன், அது கூட பிசிக்கல் ஜியாகிரபி மஜீத் ஹுசேன் அண்ட் ஜியாகிரபி இந்தியா மஜீத் ஹுசேன். இது கம்ப்ளீட் புக்கு வேண்டாம், இது எல்லாமே ஆப்ஷனல் பசங்க படிக்கிறது. நீங்கள் செலக்டிவா அந்த வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதில் படிக்கிற எல்லாத்துக்கு கூடவும் எதை பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் பிரச்சனையா. நீங்கள் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, டெல்லியிலே 100கணக்கான இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட். டெய்லியும் நம்மளுக்கு ஹிந்து பேப்பர் வேறு படிக்கிறோம், அதில் வேறு நோட்ஸ் எடுத்திருப்போம். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், ஓகேவா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டடி எனி ஒன் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. மற்ற இன்ஸ்டியூட் ரீட் பண்ணுங்க. இது இல்லாத மட்டும் அதை மட்டும் ரீட் பண்ணால் போதும். ஏன் சொல்றேன்னா, ஒரு மாதம் இந்த இன்ஸ்டியூட், இன்னொரு மாதம் இன்னொரு இன்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதில் கவர் பண்ண வந்து நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டியூட்ல திரும்ப அதே கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், ஓவர்லேப் ஆகும், டாபிக் விட்டு போயிடும். அப்போ விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணினா அவங்க பிளான் பண்ணி கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் படிக்கிற எல்லா டாபிக்கூடும் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனி செஷனாக பார்த்துக்கலாம், அப்போ தான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிசாட். ஓகே, சிசாட் என்ன சார் பண்ணலாம், இதில் அவரே ஜிஎஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே, பேப்பர் 2 ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேப்பர் 2 சிசாட்டுக்கு நம்ம ஜிஎஸ் பண்ணா சிலபஸ் எடுங்க, சிலபஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எவ்வளவு சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் பண்ணுங்க. ஆர் இது பிகினர் லெவல், ஆர் அனலைசர், ஆர் ப்ரெசென்டர். இல்லை சார் எனக்கு வந்து மேக்ஸிமம் வராது, எனக்கு சிலபஸ் எல்லாம் புரியுது, கொஸ்டின் போய் எப்படி போகிறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இல்லை சிலபஸ் புரியனாலும் என்ன பண்ணலாம், வேறு வழி இல்லை, we have to go to mentor, யாராவது சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஸோ டெய்லி டூ ப்ராக்டிஸ், டெய்லி 1 hour அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆர் 1 hour போதும், 1 hour ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
டோன்ட் மிஸ் இட். அனலைசிஸ் எழுதிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸ் தெரியும். ஆனா இதுல இருக்கிறது எல்லாம் ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகினிங் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. பிகினர்ஸ் சொன்னது டெய்லி 1 ஹவர் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க டெய்லி 1 ஹவர் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ப்ரெசென்டர் மேக்ஸ்லாம் தூள் பண்ணிடுவோம் சார். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்ல சென்டா வாங்கியிருக்கேன். செலவு செம்மே இல்லை அப்படிங்கிறவங்க மேக்ஸே போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது, மினிமம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் வீக்லி ஒன்ஸ் சாரி 2 ஆர் 3 ஹவர்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா சால்வ் பண்ணி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் டேக் இட் சீரியஸ் வெரி ஈஸி. ஜிஎஸ் நல்லா பண்ணிட்டு சிசாட்ல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஜிஎஸ் அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமா. அதே மாதிரி சிசாட் குவாலிஃபை இது திருத்தாலும் அதை திருத்துவாங்க. இது ஓகே பண்ணாதான் இது கிளியர் ஆனாதான் ஜிஎஸ் அப்படி திருத்த முடியும். அப்போ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் அதாவது நம்ம ஜிஎஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான மெயின் கேட்டே யாரு? சிசாட் தான். நான் வீடு நல்லா கட்டிட்டேன், ஆனா கேட் நல்லா இல்லைன்னா எப்படி வீடு நல்லா இருக்காதோ அதே மாதிரி தான். அப்போ சிசாட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதும் முக்கியம். ரிலீஸ் பண்ணி என்ன சார் பண்றது? 5 months இருக்கு. அதான் மினிமம் 100 days we need. ஓகே, மினிமம் 100 days ஷெட்யூல் போடுங்க. 100 days ஷெட்யூல் போட்டு ஃபுல் ரிவிஷன் ஷெட்யூல் பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு வீக் பிளான் இருக்கணும். டோட்டல் சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா? டோட்டல் சிலபஸை அது என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ எல்லா புக்கு, ஆல் புக்ஸ், வாட் எவர் யூ ரீட் ஓகே, எல்லா புக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 100 டேஸுக்கு ஓகேவா புரியுங்க. 3 காம்பனண்டா புரியுங்க. ஸோ 3 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோல் ஜாகரி 3 பிரிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்னென்ன போறேன் அப்படின்னா இதுல 100 days இருக்குல்ல, 100 daysல ஃபர்ஸ்ட் 30 டே, செகண்ட் 30 டே, அப்புறம் இங்க ஒரு 30 டே. ஸோ 30 days இருக்கு. இப்போ நான் என்ன போறேன், இந்த இதுல வந்து ஜாகரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே படிக்க போறேன், செகண்ட் பார்ட்டை செகண்ட், தேர்ட் பார்ட்டை தேர்ட், இப்படி படிக்க போறேன். அப்போ 30 daysல நம்மளுக்கு 4 வீக் வருமா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை ஜாகரின்னு பிடிச்சோம். கிளியரா? அவ்வளவுதாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் போடணும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் போட்டீங்கன்னா 100 days ஷெட்யூல் அப்படிங்கிறது வீக்லி ஷெட்யூலா மாறி இந்த வீக் ஷெட்யூல்ல இப்போ ஒரு நாளைக்கு ஜாகிரபி இப்போ 4 வாரத்துல ஜாகிரபி படிக்கணும் அப்படின்னா அப்போ ஜாகிரபியை இப்போ ஒரு வாரத்துக்கு பிரிக்க போறீங்க. 5 டாபிக் பிரிச்சுக்கலாம். 6 டாபிக் 7 டாபிக் பிரிச்சிங்கன்னா இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, இது ஜாகிரபி மட்டும். இது கூடவே எக்கனாமிக்ஸும் வரும். சண்டே எக்கனாமிக்ஸ் வரும். டெய்லி மினிமம் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் பிளஸ் சிசாட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னா டெய்லி பிளான்ல ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த ஹோல் சிலபஸை பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சலாம். எதுக்காக சொல்றோம்னா என்ன டாபிக் நம்ம எப்போ படிக்க போறோம் தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகலைன்னா இது இப்போ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன ஜாகிரி படிச்சா கேட்பாரு, புக் வச்சு கூட ஜாகிரி படிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னொருத்தர் வருவாரு எக்கனாமிக்ஸ் படிச்சா மாதிரி வச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக பார்த்தா எதுவுமே ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம், டைம் போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட் ஜாகிரி படிக்கலாம்னு கேட்டா யூ ஷுட் நோ when you are going to study geography. எக்கனாமிக்ஸ் கேட்டா யூ ஷுட் நோ when you are going to study economy. அப்படி ஒரு டீடைல் பிளான் கையில் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறேன், அப்புறம் ஜாகிரி படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி நெவர் கன்ஃபியூஸ்ட். அப்போதான் பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் 1 week பிஃபோர் எக்ஸாம், இந்த டே பிஃபோர் எக்ஸாம், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வந்ததுனால இதையும் நான் சொல்லிடுறேன். 1 week பிஃபோர் எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே சண்டேல ஸ்டார்ட் பண்ணுங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் அவர் டார்கெட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ சண்டே அன்னைக்கு மேக்ஸ் ஒரு ப்ரீ ஷெட்யூல் படிச்சு முடிச்சிருப்பீங்க. சண்டே நைட் நீங்க படுக்க போகும்போது when you are going to sleep, ஓகே, அப்பதான் இந்த மண்டேக்கான ஷெட்யூல போடணும். ஓகேவா? மற்ற டியூஸ்டே எல்லாம் ஷெட்யூலே போடாதீங்க. சண்டே நைட்டு படுக்க போகும்போது மண்டேக்கான ஷெட்யூல போடுங்க. ஷெட்யூல போட்டு என்னென்ன டாபிக் அந்த ஷெட்யூல்ல எல்லா சப்ஜெக்டும் வரணும். பி ஆல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். ஏன் ஆல் சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா ஒரு தடவை நீங்க இப்போ ஹிஸ்ட்ரி புக் எடுக்கிறீங்க மார்னிங் இந்தியாவில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை
அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு டாபிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1919 ஓகேவா? ஸ்ட்ரகிள் 19 ஸ்ட்ரகிள் படிக்க போறீங்க அப்படின்னா, இப்போ 19 ஸ்ட்ரகிள் படிச்சீங்கனாலே உங்களை அறியாம உங்க மைண்ட்ல இருக்கிற மொத்த ஹிஸ்டரி ஆட்டோமேட்டிக்கா ரிவைஸ் ஆயிடும். அடுத்தது பாலிட்டியில நீங்க பிரசிடென்ட் மட்டும் ரிவிஷன் பண்ண போறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பிரசிடென்ட்ட மட்டும் அன்னைக்கு ரீட் பண்ணுங்க. இட் வில் டேக் ஹார்ட்லி 1 ஹவர். இந்த 1 ஹவர்ல பிரசிடென்ட் தான் நீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஹோல் பாயிண்ட் ரிவைஸ் ஆயிடும். அப்படி அப்ப அதனால தான் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நாள் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஓகே, என்வரான்மென்ட், ஜியோகிராஃபி அப்படின்னு எல்லா டாபிக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு டாபிக் மட்டும் தான், நாட் மோர் தென் ஒரு டாபிக் சின்ன சின்ன டாபிக்கா வச்சுக்கோங்க. லிஸ்ட் பண்ணி புக் எடுத்து சரியா அடுக்கி வச்சிரு, லைனா புக் அடுக்கி வச்சிருங்க. அந்த டாபிக் நேரம் டேக்கையும் வச்சிருங்க. வச்சுட்டு ரைட் படுத்துக்கோங்க. காலையில் எந்திரிச்சதும் ஸ்டார்ட் பண்ண புக் 1 2 3 4 5 6 அப்படி கிளியர் பண்ணிட்டே போவோம். எப்போ மண்டே அன்னைக்கு. ஸ்கிப் இட் வெரி மினிமம் டாபிக் ஆஸ் பாசிபிள். சின்ன சின்ன அந்த டாபிக் 2 பக்கம் 3 பக்கம் 60 பக்கம்லாம் வைக்காதீங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 10 15 பக்கம் வைங்க. ரிவைஸ் இட் ஒரு 1 ஹவர்ல முடிச்சிடணும். ஓகேவா? 1 ஹவர் படிக்கிறதே சிரமமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? வி கேன் மேக் இன்டு 30 ஹவர்ஸ் ஆஃப் பிரேக். புக் எடுங்க, பக்கத்துல வச்சிருங்க. அடுத்த புக் எடுங்க, 30 மினிட்ஸ் படிங்க வச்சிருங்க. ஃபுல் செட்டிங் திருப்பி என்ன பண்ணுங்க, அந்த பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் வைங்க. 30 மினிட்ஸ் எடுத்துட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுப்போம், அவங்க ஃபுல் கண்டென்ட்டையும் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை மல்டிபிள் டைம்ஸ் எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு மைண்ட் அடிக்கேட் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி ஒரு தடவை ரிவைஸ் ஆகிடும். தட் இஸ் சைக்காலஜி, ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. அப்போ மண்டே நைட்டு போகும்போது டியூஸ்டேக்கான ஷெடியூலை போடுங்க. டியூஸ்டே நைட்டு போகும்போது வெட்னஸ்டே நைட்டு, Thursday நைட்டு, ஃப்ரைடே. ஓகேவா? ஃப்ரைடே நைட் என்ன ஷெடியூல் போடுவீங்க? சாட்டர்டேவா? போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? நம்மளுக்கு தான் அந்த 36 ஹவர்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் சாட்டர்டே படிக்கிற பழக்கம் கிடையாது. எக்ஸாம் முன்னத்து நாள் அதெல்லாம் அன்னைக்கு படிக்க மாட்டோம். ஏன்னா ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் 5 மாசம்ல அட்லீஸ்ட் 3 மந்த் நீங்கள் ஃபாலோ இந்த 100 டேஸ் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஸோ ஃப்ரீயாக நீங்கள் 10 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவீங்க. சாட்டர்டே the day before exam very easily managed. புரியுதா? நீங்க பாட்டு 1 வீக்கு மொத்த ஷெடியூலும் போட்டு டம்ப் பண்ணிட்டு முடியலன்னு டென்ஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா 1 இயர் படிச்ச விஷயத்த 1 வீக்ல கிளாஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசா படிக்க போறது கிடையாது. we had built கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றது மட்டும்தான் நம்மளுக்கான வேலை. அந்த 1 வீக்ல கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு சின்ன சின்ன விஷயமா பண்ணா போதும். சின்ன சின்ன விஷயங்களா பண்ணா போதும். நான் ஏன் நெக்ஸ்ட் டே போடாதீங்க, மண்டே போடுங்க, வெனஸ்டே போடாதீங்க. ஏன்னா சப்போஸ் டியூஸ்டே படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா கரண்ட் போயிடுச்சு, இல்ல சப்போஸ் லாஸ்ட் மினிட் கோல்ட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா யூ கேன் டேக் ரெஸ்ட். வெனஸ்டே அதை கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் வெனஸ்டே எந்த பிளானும் கிடையாது. சப்போஸ் வெனஸ்டே பிளானா போட்டு வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிடும். ஆகா, ஷெடியூல் பிளாக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால ஸோ மேக் இட் அவர் மைண்ட் ஃப்ரீ. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ திஸ் இஸ் a week before exam schedule. Okay. அடுத்தது the day before exam. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ரைட். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா இந்த டே பிஃபோர் எக்ஸாம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த டே பிஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது வெரி வெரி டஃப் டாஸ்க் டு மேனேஜ். நெக்ஸ்ட் டே எக்ஸாம் 1 வீக் இருக்கும்போது டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டே பிஃபோர் எக்ஸாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 36 ஹவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 1 டே பிஃபோர் ஃபாலோ பண்ணல. சரி, இது வரைக்கும் பண்ணல. சரி, என்ன சார் பண்றது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. அப்போ சாட்டர்டே படிச்சே தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக் யுவர் செல்ஃப் பிஸி கோயிங் டு ஆஸ் யூசுவலா பண்றதா எல்லா டெம்பிளுக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி விஷ் மட்டும் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டுருவாங்க, இதை படிச்சு அதை படிச்சுன்னு கேட்டுருவாங்க. அப்புறம் நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க யூபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம உங்க ஊர்ல அப்பா அம்மா சொந்தக்காரலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்க. அவங்க தான் கான்ஃபிடன்ஸா பேசுவாங்க. அம்மாவோடலாம் பேசினா நல்லா பேசுவாங்க, அம்மா அப்பாலாம் நல்லா பேசுவாங்கல்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு, பென் எடுத்து
பண்ணிக்கிறது, ஓகே ட்ரெஸ் போடுறது, முடிஞ்ச அளவுக்கு அம்பர்லா எடுத்துட்டு போயிடுங்க. எப்ப மழை வரும்னு தெரியாது நம்ம ஊர்ல. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ஹால் எங்க இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப பெனிஃபிட். முன்ன நாளாவே பார்த்து வந்தா பெனிஃபிட். ஏன்னா நெக்ஸ்ட் டே எல்லாம் ஹால் மாத்தி லாஸ்ட் மினிட்ல ஒரே மாரி பார்த்து போயிட்டு லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆன ஆளுங்கலாம் உண்டு. ஏன்னா ஒரு சில சென்டர்லாம் ஒரே மாரி பேர் இருக்கும். பாய்ஸ், கேர்ள்ஸ் அ பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்னு இருக்கும். அந்த கன்ஃப்யூஷன்ல நெறைய பேர் மாறி போயிடுவாங்க. ஸோ இதுதான் பிஃபோர் பிலிம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட்? ஸோ கிளியரா புரிஞ்சுது நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள பின்னாடி கேட்கறேன். அப்புறம் சொல்லிக்கிறேன். எல்லாரும் கேட்கற கேள்வி, "எவ்வளோ கொஸ்டின் சார் அட்டெண்ட் பண்ணணும் பிலிம்ஸ்ல?" அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா மினிமம் ஒரு 85 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, யூ ஆர் த சேஃபர் சைடுன்னு சொல்லுவோம். ஏன்னா சார் நான் கரெக்ட்டா 60 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுவேன். 60மே கரெக்ட் பண்ணுவேன். அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம கையில அது எதுவுமே கிடையாது. அப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு நெறைய உண்டுல்ல. ஸோ சேஃபர் சைடுல வி ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 85 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஜிஎஸ் 1ல 85 அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, பாசிபிலி நம்ம ஷெட்யூல் படி பிராக்டிஸ் பண்ணியிருந்தா 64 கரெக்ட் ஆகும். 21 மிஸ்டேக்ஸ். ஸோ 1/3 ஆஃப் மார்க் போச்சு அப்படின்னா 7 கொஸ்டினுக்கான மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. 57 கொஸ்டினுக்கான மார்க் மைனஸ் ஆயிடும். நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மோர் தென் இனஃப். நம்ம பிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, 3 சைக்கிள்ஸ் ஒரே சைக்கிள் 3 சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன பண்ணலாம்னா, எதாவது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுமோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நார்மலா என்னதான் படிச்சு போனாலும் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல கன்ஃபார்மா ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறது 30லேருந்து 50 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்னா, கன்ஃபார்மா என்ன தெரியுமோ அதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ, பி எலிமினேட் பண்ணியாச்சு. சி, டி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் போறோம்ல. செகண்ட் ரீடிங் போகும்போது உங்க மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்? டோட்டலா ஒரு ரிவைஸ் ஆயிருக்கும் 1 ஹவர்ல. அடுத்த 1/2 அன் ஹவர்ல இந்த சி, டிக்கான ஆன்சர் திரும்ப செக் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்துரும். அப்ப ஆன்சர் பண்ணிடலாம். தேர்டுல ஒரு எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. அப்ப ஏ, பி, சி ஏ மட்டும் தான் எலிமினேட் பண்ணியிருக்கோம். டி இருக்கு. இப்போ மைண்ட் செகண்ட் டைம் என்ன பண்ணிருக்கு? பாசிபிலிட்டீஸ் இந்த 3ல ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. அவ்வளவுதாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நார்மலா பண்ணும்போது என்னன்னா, இப்போ கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ஆ இப்போ ஏ கொஸ்டின் இப்போ கொஸ்டின் 1 படிக்கிறீங்க. ஆ படிச்சுட்டோம், ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்க ஆன்சர் டிக் பண்ணிருப்பீங்க பிரச்சனை இல்ல. கொஸ்டின் நம்பர் 2 இருக்கு. படிச்சிருக்கீங்க. அப்ப 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. இன்னும் பக்கம் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்ல மேக் இட் 1 மார்க் 1 போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கான அடுத்து வரும்போது இத ஃபர்ஸ்ட் டைம் படிக்க வேண்டியது. ஏன்னா 2 எலிமினேட் பண்ணிட்டோம். இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆன்சர் பண்ணணும். இப்ப அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 வருது. ரீட் பண்ணிட்டீங்க. ஆ 3 சாய்ஸ் இருக்கு. பேலன்ஸ் ஒண்ணு வந்து எலிமினேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ மேக் இட் டபுள் லைன். எதுக்கான இதெல்லாம் நம்ம இந்த 2 சாய்ஸ முடிச்சதுக்கு அப்புறம் தான் 3வது நீங்க வரப்போறோம். அதெல்லாம் இது இல்லாம தேர்ட் ரீடிங்ல தான் பார்க்க போறோம். செகண்ட் டைம் ரிவிஷன்ல தான் பண்ண போறோம். ரைட்? அவ்வளவுதான். இப்போ 4த் கொஸ்டின் படிக்கிறீங்க. படிக்கும்போதே தெரியுது. இது என்னன்னே ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்ப நமக்கு ஆன்சர் தெரியாது. அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணிடுங்க சைடுல. சரி படிச்சு பார்க்கலாமா சார்? அதுதான் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. இப்ப கோரல் ரீஃப்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்னா கோரல் ரீஃப் நீங்க படிக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதுல படிச்சு தெரிஞ்சு போறதுக்கு நம்ம என்ன டீ கடையிலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எக்ஸாமினேஷன் ஹால்ல இருக்கோம். அப்போ கோரல் ரீஃப் தெரியாதுங்கும்போது இது ஃபுல்லா படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் திரும்பி எக்ஸாம் ஹால்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது டைம் பாஸ் பண்ணாம படிச்சு பார்த்துக்கலாம். இது ரெகுலேட் பண்ணுங்க. இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அன்னெசரியா தேவையில்லாத கொஸ்டின் ரீட் பண்ண மாட்டோம். வி ஹேவ் கிளியர் இண்டிகேஷன். ஸோ பென்சில்ல பண்ணிக்கோங்க. ஸோ நாட் அ பிக் திங். ஓகே. நெக்ஸ்ட் அடிஷனல் புக்ஸ் ஃபார் மெயின்ஸ். இது வரைக்கும் பிலிம்ஸ் பார்த்தாச்சு. ஏன் சார் பிலிம்ஸ் இவ்வளவு சொன்னீங்க? பிலிம்ஸ் அடுத்து வரப்போகுது. நான் பிலிம் சீசனால பிலிம்ஸ் நிறைய சொல்லிட்டேன். ஸோ மெயின்ஸுக்கு கொஞ்சம் கம்மியா சொல்லுவோம். ஓகேவா? அல்லது ஃபர்தரா வர செஷன்ஸ் எல்லாம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் ஃபுல்லா பார்க்கலாம். மெயின்ஸுக்கு என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரிக்கு பிபின் சந்திராவுடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒரு புக் இருக்கு. ஓகே. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது எடுத்து அதுக்கு மெக்டாகல் லிட்டிலோட புக்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல 22ல இருந்து 30 சாப்டர் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண முடியாது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா படிக்கிறது லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதும் ஈஸி. சோசியாலஜி பொறுத்த வரைக்கும் 11th 12th என்சிஇஆர்டி புக்கே போதும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். நிறைய சோசியல் இஷ்யூஸ் தான். கவர்னன்ஸுக்கு பாலிட்டி படிச்சோம். அதே மாதிரி லட்சுமி படிச்ச மாதிரியே தான் லட்சுமி வந்து கவர்னன்ஸும் இருக்கு. அதையும் படிச்சுக்கலாம். கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியோட ரிப்போர்ட், ஏஆர்சி ரிப்போர்ட், ரீசன்ட் ரிப்போர்ட்டை நம்ம படிக்கலாம். அடுத்து எக்கானமிக்கு
விசன் ஐஏஎஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐஏ இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் ரிலேட் பண்ணி அனாலிசிஸ் நிறைய போட்டிருப்பாங்க அதுக்காக. அடுத்தது ஹிந்து சிவிலியோட கரண்ட் அஃபேர்ஸ், இதுவும் நம்ம டெய்லியும் படிச்சாகணும். மதுராணி அண்ட் அசோக் குமார் பேசிங்களுடைய புக், 2 புக்குமே நல்லா. மேனேஜ்மெண்ட் நீங்க ஜாகிரபி படிக்கும் போதே அதுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் ஆயிடும். கூடவே என்டிஎம் ஓட வெப்சைட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு டிசாஸ்டருக்கான மெத்தடாலஜிஸ் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுப்பாராவ் புக் இருக்கு, நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அனலிட்டிகல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், ஏதாவது ஒரு பிலிம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற இன்ஸ்டியூட்ல செலக்டிவா ரீட் பண்ணுங்க, எது பெஸ்ட்டாக இருக்குமோ செலக்டிவா ரீட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டையும் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிலேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது மெயின்ஸுக்கான அடிஷனல் புக் லிஸ்ட். ஓகே, நான் வேற எதுவும் மெயின்ஸ் பற்றி அதிகமாக இன்னும் சொல்லலை. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இதெல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம். எதில் பார்ப்போம்னா இதை மாடல் லிஸ்ட் இருக்கு. மாடல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், அட்லஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு செஷன் வைக்கலாம். ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது 2 டிஃப்ரென்ஸு, ஒரு ஆஃப் மார்க். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் எதுக்காக முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 250 மார்க்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமில், ஓகே, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 50% மார்க் வாங்கினா நம்மளுக்கு முடிவு பண்ணுறது 140 எப்படி 140 எப்படி பிளான் பண்ணுறது. நம்மளாம் 50% மார்க் இருந்தால் 125 மார்க் வந்துடும். 25. ஓகே, நாமளும் ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ சொல்லி 10 மார்க் கொடுக்குறாங்க, டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 25 கொஸ்டின்ஸ். நாமளா 5 மார்க் வந்தது 120 வரும். இப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ மார்க் வேணும்? இன்னும் 15 மார்க்ஸ் எனக்கு அதிகம், 50 மார்க்ஸ் அதிகம் வேணும் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்ணணும்? 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். தெரியுதா? அப்போ how I can get 1 மார்க் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 25 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் வாங்கினா அப்படி இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1/2 மார்க் வாங்கினா போதும். 25 கொஸ்டினுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 12.5 மார்க் ஆயிடுச்சு. மார்க் 137.5 எப்படி பாருங்க. ஸோ ஆஃப் மார்க் அதான் சொன்னேன், ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் பற்றி சொன்னது காரணம் என்னன்னா, இப்படி எல்லாம் எழுதுனா மற்றவங்களாம் வந்து 10க்கு 5 வாங்குறாங்கன்னா நம்ம இப்படி 5.5 வாங்குறோம். அந்த ஆஃப் மார்க்கு ஒரு கொஸ்டின் யோசிச்சீங்கன்னா யூ வில் கெட் ஸ்கோர். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல 10 மார்க் அதிகமாக வாங்கினீங்கன்னா 4 ஜிஎஸ் பேப்பருக்கு 4 × 10 40 மார்க்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனில் ஒரு 20 மார்க்ஸ் 60 மார்க்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ரேங்க் எங்கேயோ போயிருக்கும், ஆல் இண்டியா டாப் ஸ்கோரர் இல்லைன்னா ரொம்ப லோ மார்க் இருக்கும்போது நம்ம இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணணும். நம்முடைய டோட்டல் ரேங்க் லிஸ்டே அது மாற்றி வச்சிருக்கோம். எது இந்த 60 மார்க் இல்லைங்க, இந்த ஆஃப் மார்க். ஸோ யூ ஆல்வேஸ் திங்க் ஸ்மால் கெட் பிக், அதுதான் நம்ம டாஸ்க். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஏ ரேட்டிங் மெத்தடாலஜி, ஆப்ஷன் எப்படி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்றது, 500 மார்க்ஸ் டிசைட்ஸ். ஓகே, ஆப்ஷன் செலக்ட் பண்றது ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணாதீங்க. அடுத்தது எப்படி ஷெட்யூல ப்ரிப்பேர் பண்றது. அடுத்தது கொஸ்டின் அனாலிசிஸ். மெயின்ஸ்ல எப்படி கொஸ்டின் வருதுன்னு எப்படி எப்படி பார்ட்டா பிரிச்சு எப்படி ஆன்சர் பண்றது, அதுல என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நாங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அதுக்கும் பெரிய சிலபஸ் இருக்கு. சிலபஸ் இவ்வளவும் இருக்கு, நம்ம சயின்டிஃபிக்கா நம்ம பண்ணலாம். Okay. So that's all about my side. So thank you for listening. Now if you have any class, any queries, post பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச் வேணா போடலாங்க, ஆனா வெளிப்பாடத்துக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அது கொடுப்பாங்களான்னு நல்லா செக் பண்ணிக்குவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், ஆன்சர் கரெக்ஷன். ஏன்னா எழுதுறது அப்படிங்கிறத விடவும் ஆன்சரை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்ல அவங்க. ஒரு சில பார்த்து ஆஃப்லைன்ல இருந்ததுன்னா நான் பக்கத்தில் உட்கார வச்சா திருத்துவாங்க. ஸோ நீங்க பக்கத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்து இந்த கொஸ்டின் இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆட் பண்ணும் அது பண்ணும் நிறைய சொல்லுவாங்க. ஆன்லைன்ல பண்ணாலும் நான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ணும்போது ஒரு சிலர் ஃபோன்
கொஸ்டின் பிரிண்ட் எடுத்து வச்சு ஆன்சர் வச்சுட்டு பார்த்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் மேபி அவங்க கரெக்ஷன் வந்து ஃபீட்பேக்லாம் குடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணி ஓகே, ஓகே. ஒருத்தர் ஒருத்தரா ஒருத்தரா ஓகே குட் ஈவினிங் சார். சஜஷன் ப்ளீஸ். ஓகே அதுதான் சொல்றேனேங்க. ஆப்ஷனல் செலக்ஷன் மெடிசின் எடுங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா பயாலஜி எடுங்கன்னு சொல்லலாம். எது வேணா சொல்லலாம். ஆனா தேர் ஆர் மெனி பாசிபிலிட்டீஸ் உங்க மைண்ட் அதெல்லாம் தாண்டி இப்போ சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் எடுக்க தோணும். திடீர்னு ஜாகிரஃபி எடுக்கலாம்னு தோணும். ஹிஸ்டரி எடுக்கலாம்னு தோணும். எத வேணா எடுக்கலாம்னு தோணும். பொலிட்டிக்கல் சயன்ஸ் தோணும். வாட் எவர் ஆந்த்ரோபாலஜி, ஃபிசியாலஜி நெறைய இருக்கு. ஸோ வி ஹேவ் பர்ட்டிகுலரா நான் சொல்றேன். ஒரு தனியா செப்பரேட் செஷன் வச்சுக்கலாம். அந்த மெத்தடாலஜி நான் சொல்றேன். தென் தட் வில் டிசைட். ஓகேவா? அது நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இந்த மாரி கொஸ்டின வந்து யார்ட்டயும் கேட்காதீங்க. ஏன்னா இப்ப எனக்கு கேட்டவங்க ஜாகிரபி ஃபேக்கல்டி சொல்லுவேன். ஜாகிரபி எடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஜாகிரபி பார்த்து நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு. ஆனா பிரிச்சுனா அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு நீங்க தானே முடிவு பண்ணணும். அதுதான். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க வாங்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பண்றதுன்னு. தென் யூ கேன் டிசைட் தட். ஓகேவா? ஃபர்தர் டவுட்ஸ் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆர் முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஏதோ இருப்பேன். அந்த டைம்ல கால் அட்டெண்ட் பண்றது பாசிபிள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதர்வைஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட் எவர் யூ டூ உங்க நேம் போட்டு சார் இந்த மாதிரி மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னத எனக்கு தெரியும். ஸோ இருக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியும். ஓகேவா? ஸோ முடிஞ்சா எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் இல்லன்னா டெலகிராம். ஸோ ஓகே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இல்லன்னா நான் வேணா கால் பண்றேன். ஸோ பை சீயிங் தட் யுவர் டவுட் நான் மெசேஜ் பண்ண முடியுமா? இல்ல என்னால கால் பண்ணி சொல்ல முடியுமாங்கிறது நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஐ வில் கம் பேக் டு யூ ஃபார் தட். ஓகே. ஸோ ஹவ் டு மேக் நோட்ஸ் வெதர் யூஸ்ஃபுல் டு மேக் ஷார்ட் நோட்ஸ். கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து தாங்க படிக்கணும். வாட் எவர் மேபி நீங்க நோட்ஸ் படிக்கிறது எப்பவுமே பெட்டர். நீங்க பிரிலிமினரி எக்ஸாமுக்கு ஷார்ட் எடுங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதி பாருங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். இல்ல நீங்க பிம்ஸ் எதாவது புக் படிக்கும்போது யூ கேன் டேக் அ நோட்ஸ். வெரி இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக், ரொம்ப பெரிய கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா, சின்ன சின்ன புக்கால் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம். என்சைட் புக் படிக்கிறனால நோட்ஸ் எடுக்க வேண்டாம். அது வாட் எவர் மேபி ஜஸ்ட் லுக் ஒரு கிளாஸ் விட்டாலே ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே. அன்னெசரியா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம். பெரிய பெரிய புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் அப்படின்னா மட்டும் நோட்ஸ். ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பெஸ்ட் ஆப்ஷனலுங்க. நான் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஓகே. ஆனா இது உங்களுக்கு தான் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? நான் என்ன சொல்றது, இப்ப ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பெஸ்ட் ஆப்ஷனல் நான் சொல்றேன். ஆனா எனக்கு எனக்கு ஹிஸ்டரி ஆப்ஷனல் எனக்கு வராது. ஒரு சோசியாலஜி எனக்கு வராது. ஜியோகிராஃபி எனக்கு புரியும். ஆனா அதே சோசியாலஜி என்கிட்ட கேட்டீங்கன்னா, சோசியாலஜி பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் மேபி ஜியோகிராஃபி ஆப்ஷனல்னு என்ன கேட்டீங்கன்னா, எஸ் ஜெனரல் ஆப்ஷனல்னா எவ்ரிபடி எவ்ரி ஒன் கேன் ரீட் இட் வித்தவுட் எனி பேஸ். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு மட்டும் தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் தென் யூ கேன் கோ ஆன் வித் தட். ஓகே. தட்ஸ் எ வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். லைவ்லி சப்ஜெக்ட்டுங்க. உங்களுடைய கற்பனை திறனுக்கான அத்தனை இடமும் அங்க இருக்கு. விஷன் எஸ் ஆன்லைன் கிளாஸ் சஃபிஷியன்ட்டா சார்? இங்க ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸுமே அவங்களுக்கான மெட்டீரியல் குடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயுமே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூட் வில் ஹேவ் தேர் ஓன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ். இன்ஸ்டிடியூட் ஆர் மென்டார் நீங்க உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கோங்க. அங்க போய் உங்களோட நெகட்டிவ் அந்த இன்ஸ்டிடியூட்ல பாசிட்டிவா இருக்கணும். நீங்க ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு சரியா வராது. நாங்க ஹிஸ்டரி ஃபேக்கல்டி உங்களுக்கு புரிய வைக்கிற மாரி இருக்கணும். அப்பதான் நீங்க அங்க போணும். நீங்க ஜென்ரலா இன்ஸ்டிடியூட் ஃபேம பார்த்து நம்ம யாரும் போகவே கூடாது. ஸோ ஹவ் டு செலக்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓகே அதுதான் முக்கியம். ஸோ இன்ஸ்டிடியூட்டோட பேர பார்த்து எங்கேயுமே போகக்கூடாது. வி ஷுட் கோ பேஸ்ட் ஆன் அவர் நீட். ஓகே. அண்ட் சார் கோச்சிங் கிளாஸ்ல ஸ்டாஃப் நோட்ஸ் சஃபிஷியன்ட்டா சார்? அது அவரு குடுக்குற நோட்ஸ பொறுத்துங்க. ஓகே. அவரு குடுக்குற நோட்ஸ பொறுத்து. ஓகே. ஒரு சில ஃபேக்கல்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற நோட்ஸே போதும். போதுனா அப்டேட் பண்ணி பக்காவா வச்சிருப்பாங்க. ஒரு சில நோட்ஸ் எல்லாம் வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க.
நீங்க புக்ஸ படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? சப்போஸ் நீங்க செக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்கல்டி நோட்ஸ் குடுத்தாரா? ஸோ நோட்ஸ் எடுத்துட்டு போங்க. இந்த நோட்ஸ ஒரு பிரிஸ்கிரைப்டு சோர்ஸ் புக்கோட செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. நோட்ஸ் குடுக்கும்போது, அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருக்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் கொஸ்டின் கவர் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுல எவ்வளோ கவர் ஆகியிருக்குதுன்னோட எவ்வளோ கவர் ஆக போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமே. அதனால சிலபஸ் கன்டென்ட்டோட எவ்வளோ ஒத்து போகுது, எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்னு செக் பண்றது உங்க கையில தான் இருக்கும். சிலபஸ், அதுக்கான சோர்ஸ் புக்க வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸ கிராஸ் செக் பண்ணணும். செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது எப்படி சார் யுபிஎஸ்சி சூப்பருங்க. இப்ப செகண்ட் இயர்லயே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, தட்ஸ் அ வொண்டர்ஃபுல். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க செகண்ட் இயர்ல ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் அ 2 இயர்ஸ். 2 இயர் இருக்கு. இப்பதான் என்டர் ஆயினா 2 இயர்ஸ் இருக்கு. அப்போ நார்மலா 1 இயர் பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 இயரா பண்ண போறீங்க. நீங்க செகண்ட் இயர்ல படிக்கலாம். செகண்ட் இயர்ல ஜிஎஸ் ஜிஎஸ்ல 1, 2, 3 படிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துலயுமே பாதி பாதி. ஓகே 3, 4 படிச்சுட்டு எல்லாத்துலயுமே ஜிஎஸ் 1ல கொஞ்சம், 2ல கொஞ்சம், 3 போகும்போது ஆப்ஷனல சூஸ் பண்ணி ஆப்ஷனல் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வென் யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் த காலேஜ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன ஆயிடுவீங்க. ஸோ ஃபுல் ஃபிளட்ஜரா எக்யூப்டான கேண்டிடேட்டா இருப்பீங்க. யூ கேன் கிவ் அன் அட்டெம்ப்ட் ஒன்ஸ் யூ பாஸ் அவுட் ஆஃப் த காலேஜ். எப்போ ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சு வெளிய வரும் மேலேயே எக்ஸாம் குடுக்கலாம். இந்த மாரி நெறைய புரியுதா? ஆனா அவங்கள கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, 2 மந்த்ஸ் ஃபார் த மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க ஸ்கூலு, காலேஜ்ல இருந்தே 3 வருஷம், 5 வருஷம் ஃபுல்லா படிச்சிருப்பான். அதெல்லாம் கணக்குல வராது. ஓகே. ஸோ அப்ப செகண்ட் இயரே அப்படின்னா, நீங்க இப்படி சீரியஸா ஃபர்ஸ்ட் இப்ப இருந்து யூ கேன் கிவ் அன் அட்டெம்ப்ட். யூ கேன் கிளியர் இட் ஷூர் ஷாட்டா ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே. கண்டிப்பாங்க. நீங்க புக்ஸும் படிச்சு தான் ஆகணும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபேக்கல்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. வெதர் ஃபேக்கல்டி இஸ் கவரிங் கம்ப்ளீட் டாபிக் அண்ட் நோட்ஸ் இஸ் நோ நீட் ஆஃப் உங்களுக்கு புக்ஸ் ஏன்னா திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல ஃபேக்கல்டிஸோட மெட்டீரியல் சரியா பத்தலன்னா திரும்பவும் புக்ஸ நீங்க ரீட் பண்ணி தான் ஆகணும். பிரிஸ்கிரைப்டு சோர்ஸ் புக் எல்லா புக்கும் தேவையில்ல. ஓகே. ஐ அம் ஸ்டடியிங் ஃபர்ஸ்ட் இயர். ஹவ் மச் டைம் ஐ கேன் அலாட் டெய்லி இன் ஆர்டர் டூ பேலன்ஸ் மை அகாடமிக்ஸ்? ன்னு சொல்லவே இல்லையே. இன்ஜினியரிங்கா? ஓகே. வாட் எவர் மே பி போறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அப்ப ஸ்டில் யூ ஹேவ் 3 இயர்ஸ் டூ எக்ஸாம். 3 இயர்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க காலேஜ் மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் காலேஜ்ன்னு வச்சுக்கோங்க. 9 டூ 5 காலேஜ். 5:00 வீட்டுக்கு போறீங்க. ஓகே. ஸோ 6ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஓகே 6 டூ 10 யூ கேன் கிவ் டூ ஒரு சிவில் சர்வீஸ் பிரிப்பரேஷன். அப்படியே காலேஜ்ல வந்திருக்கீங்கல்ல, திரும்ப காலேஜ் ஒர்க்கே பண்ணி நீங்க முடிச்சுக்க வேண்டாம். ஸோ சேஞ்ச் யுவர் மைண்ட். அப்போ 6 டூ 10 அப்படியே போயிடும். அப்போ அப்ப 10 மேல ஸோ 10 டூ 12 என்ன பண்ணுங்க? காலேஜ் ஒர்க்க பண்ணுங்க. மார்னிங் 6:00 எந்திரிங்க. 6 டூ 8 காலேஜ் ஒர்க்க பண்ணுங்க. காலேஜ் ஒர்க் இது. ஸோ சிவில் சர்வீஸ் ஒர்க். ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ டெய்லி 4 ஹவர்ஸ் நீங்க படிச்சாலும் ஓகே தான். வீக்கெண்ட்ல ஸோ மேக் இட் டு 8 ஹவர்ஸ். தட்ஸ் the NCERT is revised from 12 to 6, but in the evenings NCERT is assigned from 6 to 12. But now it will be useful. நான் இப்ப NCERT பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th, 12th ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. ஓகேவா? நீங்க 11th, 12th போனீங்கன்னா 11th அண்ட் 12th ஃபுல் ஹிஸ்டரி கவர் பண்ணுவாங்க. ஜாகிரபி ஃபுல்லா கவர் ஆயிடும். நீங்க 6th இருந்து 10th தான் ஆர்டர் இருக்கும். ஓகே 11th, 12th கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும். அதனால ரொம்ப நீங்க 11th, 12th படிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி. இட்ஸ் நாட் அ பிக் அப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. 11th, 12th முடிங்க. தென் யூ கோ ஃப்ரம் 6th வந்து கம் டூ 10th அப்படி பண்ணுங்க. ஓகே. நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யூ சேஞ்ச் யுவர் செட். நான் சொல்ற மெத்தடாலஜி தான் முக்கியம்னு இல்லங்க. இது நான் குடுக்குற உங்களுக்கு ஒரு 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 ஐடியா தான். ஒன்ஸ் நீங்க இந்த பாத்துல போகும்போது, சேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகே. எக்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆனா அது உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இட்ஸ் மோர் தென். ஆனா அப்போ கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் என்சைட் உள்ள பாத்துக்கிறது பெட்டர். ஏன் சொல்றேன்னா, ஒரு சில சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் அதுல குடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஓல்டு புக்ஸ் வேணாங்க. தமிழ்நாடோட ரீசென்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. போன வருஷம், இந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கூல் புக் தான் வேணும். பழைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தி கிடையாது. அது எடுக்க வேண்டாம். தமிழ்நாடோட இப்போ இப்போ போனாலும் இதுதான் கிடைக்குங்க. இப்போ நீங்க எந்த புக் ஷாப்ல கிடைக்காது. ஸ்கூல்ஸ்லயும் இந்த தமிழ்நாடு பப்ளிகேஷன் போய் கேட்டீங்கன்னா, இப்போ ரீசென்ட் பப்ளிகேஷன் தான் குடுப்பாங்க. பழைய புக் எல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த நியூ புக் தான் படிக்க சொல்றேன்.
வேர்ல்டு ஹிஸ்டரி அது பத்தாதுங்க. தமிழ்நாடு ஸ்கூல் புக் பத்தாது. பட் கதை புரிஞ்சுக்கலாம். கதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ல ஆன்ஸர் எழுதுற அளவுக்கான அளவு கன்டென்ட் அது. அதுக்கு நம்ம கொஞ்சம் நான் சொன்ன மெட்டீரியல் கொஞ்சம் படிச்சு தான் கொஞ்சம் வெளிய வரணும். 6 டூ என்சிஇஆர்டி புக். நான் ஆல்ரெடி சொன்னேன். சயன்ஸ் அண்ட் சோசியல் சயன்ஸ்ன்னு லிஸ்ட்ல உள்ள குடுத்துருந்தேன். ஓகேவா? மத்த புக்ஸ் அதிகமா தேவைப்படாது. சயன்ஸ் சோசியல் சயன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். 6த் 12த் என்சிஇஆர்டி. அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அவங்களும் அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. பட் எவ்ரி இயர் நீங்க பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ பொறுத்தவரைக்கும் என்வைரன்மென்ட் நியூஸ்ல நெறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஆ சோசியல் நல்ல ஆப்ஷன்லங்க. பாருங்க நம்ம ஆப்ஷன பொறுத்த வரைக்கும், நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் பாருங்களேன். ஆ சோசியாலஜி நல்லா ஸ்கோரிங் ஆப்ஷனல் தான். ஓகே. ஆப்ஷன்ஸ பொறுத்த வரைக்கும் அ ஆ ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயன்ஸ், ஆந்த்ரோபாலஜி ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து காமனா எல்லாருமே யாருமே எவ்ரிபடி கேன் தேவைப்படாது. இவரு எல்லாரும் வேற வேணா படிச்சு போயிடலாம். சார் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், தமிழ் லிட்டரேச்சர் பேக்ரவுண்ட், இங்கிலீஷ் பேக்ரவுண்ட், நான் பிசினஸ் பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட், மெடிக்கல் நோ வொரிஸ் அபௌட் தட். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க. இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயம் இருந்ததுன்னா வி கேன் ரீட் இட். அவ்வளவுதான். இது நல்ல ஸ்டோரி சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆமா சார் அதான் எடுக்க போறேன். சிலபஸ் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் கோ வித் தட். இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் எல்லாம் ஆக வேண்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெர்டைஸ நம்ம ஜேர்னலிஸ்ட் ஆக போறது கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் எதெல்லாம் பண்ணீங்க வேணாம். அந்த ஜேர்னல படிக்கும்போது நெறைய டிக்ஷனரி தேவைப்படும்ல. ஸோ கீப் டிக்ஷனரி வித் யூ ஜஸ்ட் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் இனஃப். அவ்வளோதான். ஆ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதுல எழுதுனதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்கன்னா, ஜெனரல் பர்ப்பஸ்க்கு எழுதியிருப்பாங்க இல்லையா? சம்டைம் இது பயாஸ்டா கூட இருக்கும். ஜெனரல் எடிட்டோரியல்ஸ். அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. ஓகே. ஆனா எக்ஸ்பெர்டைஸ் அப்படிங்கிற அந்த வேர்டே நமக்கு தேவையில்ல. ஏன்னா சிவில்ஸ பொறுத்தவரைக்கும் வி ஆர் நாட் கோயிங் டூ எக்ஸ்பெர்டைஸ் எனிதிங். எனி சப்ஜெக்ட் ஆர் நத்திங். வி ஆர் ஜெர்னலிஸ்ட் பெர்சன்ஸ். ஓகேவா? ஜெனரலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதெல்லாம் எடிட்டோரியல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுமான்னா, அந்த கன்டென்ட் உங்களுக்கு புரியுதா? அவ்வளோதாங்க. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நெனச்சீங்கன்னா, தென் லெட் இட் பி. கீப் டிக்ஷனரி வித் யூ அண்ட் ரீட் இட். அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெருசாலாம் தேவையில்ல. நீங்க எதுவும் படிக்க படிக்கவே உங்களுக்கு புரிஞ்சிரும். அது ஒரு ஆத்தர பொறுத்துங்க. ஒரு சில ஆத்தர் வந்து ரொம்ப ஆ டெக்னிக்கலா எழுதியிருப்பாங்க. வேர்ட்ஸ் ரொம்ப அந்த மாரி வேர்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும்னு தயவு செய்து படிச்சிறாதீங்க. ஏன்னா அந்த மாரி வேர்ட்ஸ்லாம் எக்ஸாம்ல யூஸ் பண்றது அட்வைசபிளே கிடையாது. ஓகேவா? எஸ்ஸேல யூஸ் பண்ணிறக்கூடாது. இட் ஷுட் பி வெரி ஜெனரல் எல்லாரும் புரியிற மாரி இருந்தா மட்டும் தான் முடியும். அதனால எடிட்டோரியல்ல கன்டென்ட் புரிஞ்சா தென் லீவ் இட் ஆஃப். அவ்வளோதான். பைஜூஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் சொன்னா நீங்க பைஜூஸ் பார்த்து ரீட் பண்ணலாம். இல்லன்னா ஆ விசன் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா இன்சைட்ஸ் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜிகே ரூடர் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ நீங்க படிச்சுக்கிட்டே போங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபர்தரா மத்ததெல்லாம் நீங்க வந்து பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா அப்டேட் பண்ணிக்கிற மட்டும் தான். ஹவ் மெனி டேஸ் வுட் ஐ ஸ்பெண்ட் ஓகே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து. நெக்ஸ்ட் ஒரு சிலர் படிக்கும்போதே டக்குன்னு புரிஞ்சுருங்க. ஈஸியா புரிய ஆரம்பிச்சவங்க அந்த லட்சுமிகாந்த புக்க ஒரு 1 மந்த்ல படிச்சு தரோவா படிச்சு முடிச்சுருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி கொஞ்சம் கஷ்டமா டஃப்பா இருக்கு. ஈஸியா புரியலங்கிற பட்சத்துல கொஞ்சம் டவுட் எல்லாம் கேட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணி படிக்கும்போது இட் வில் டேக் 2 மந்த், 3 மந்த் பேஸ்ட் ஆன் தி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ட பொறுத்து. அவ்வளவுதான். நீங்க லட்சுமிகாந்த் படிக்கும்போது கூட பக்ஸி வச்சுக்கோங்க. ஏன்னா லட்சுமிகாந்த்ல ஒரு சில ஆர்டிகல்ஸ் ஃபுல்லா குடுக்க மாட்டாங்க. அத இன்டர்பிரட் பண்ணி குடுப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒரிஜினல் ஆர்டிகல் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். இஸ் நோட் இஸ் ஆர் ஏ4 ஏ4 பேப்பர்ல எடுத்தீங்கன்னா, நீங்க டாபிக்கா ஃபைல் பண்றது ஈஸியா இருக்கும். நோட்டுன்னா அத இன்சர்ட் பண்றது ரொம்ப நோட்டுங்கிறது இப்ப என்சிஇஆர்டி இப்போ ஒரு வெபிசென்டரா படிக்கிறீங்க, நோட்ல எடுத்துக்கலாம். ஏன்னா அது அப்டேட் ஆக போறதில்ல. ஆனா அதே கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க. அது கண்டிப்பா ஏ4ல எடுத்தாகணும். ஏன்னா அதுக்கான அப்டேட் பின்னாடி வரும். அப்போ ஒவ்வொரு பேட்ச்சா வச்சுக்கலாம். அப்போ நீங்க ஸ்டாட்டிக்கா இருக்கிற காம்போனன்ட்ட நோட்ல எடுத்துக்கோங்க. டைனமிக் காம்போனன்ட்ட ஏ4 ஷீட்ல எடுத்துக்கோங்க. மாற மாற அப்டேட் பண்ணிட்டே போற வசதியா. சார் கேன் வி கவர் ரிவிஷன் ஐஏஎஸ் மெட்டீரியல் என்வாயர்ன்மென்ட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்? ஆ நீங்க பண்ணலாங்க. விஷனும் பண்ணலாம் தான். விஷன் பண்ணலாம், சங்கப் பண்ணலாம். இன்னொன்னு வந்து இன்காய்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுவும் பண்ணலாம். வாட் எவர் எல்லாமே படிக்கலாம். ஆனா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நீங்க பார்த்து தான் படிக்கணும். ஆனா ஒரு மோட் ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கும். அந்த பிரசன்டேஷன் தான் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிட் ஆகும். அதுதான் சொல்றேன். விஷன் என்வாயர்ன்மென்ட் இருக்கு, சக என்வாயர்ன்மென்ட் இருக்கு, இன்காய்ஸ் மெட்டீரியல் இருக்கு. யுஜிசி உடைய என்வைரன்மென்ட் ஸ்டடீஸ் ஒரு புக் இருக்கு. இதெல்லாமே பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். இப்ப எது நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்றேன்.
The best part coaching institution, can you share your ideas? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதுதாங்க ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ட எப்படி நீங்க உங்களுக்கு எது முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் எதை பேஸ் பண்ணி சொன்னேன்? உங்களுடைய பிளஸ், மைனஸ் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திரும்ப சொல்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். உங்களோட பிளஸ், மைனஸ் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நீங்க அந்த மைனஸுக்கான கோச்சிங் இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி வேணும் அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி நல்லா எடுக்கிற இன்ஸ்டியூட் அங்க போய் நீங்க சேரணும். ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி பிராண்ட்ஸ். ஓகேவா? ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஃபேக்கல்டிஸ். புரியுதா? ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்லயுமே எல்லா சப்ஜெக்டும் நல்லா இருக்காங்க. ஒரு சிலது பாசிட்டிவா இருக்கும், ஒரு சிலது நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எது தேவை நீங்க முடிவு பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுங்க. இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் செலக்டிங் இன்ஸ்டியூட்ஸ். ஓகேவா? உங்க ஃப்ரெண்டு போறாரு, நீங்க முன்னாடியே போகாதீங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஜியோகிராஃபிக், ஹிஸ்டரி நல்லா வருமா இருக்கும். அதனால அவர் இங்க போக மாட்டாரு. அவரு வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வேணும், அது இங்க நல்லா எடுத்துட்டு இருப்பான். அவர் இங்க போயிட்டு இருப்பாரு. ஆனா உங்களுக்கு ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி வேணா நீங்க இங்க போகணும். ஸோ இதுதாங்க டிஃபரன்ஸ். உங்க ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி பின்னாடி போய் உட்கார கூடாது. இல்ல ஸோ பேஸ் அந்த நீடு தான் நாம முடிவு பண்ணணும். ஓகேவா? இவர் இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, இவர் வந்து சுகர் பேஷண்ட், இவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் வச்சுட்டு போவாரு, சுகர் பேஷண்ட் டேப்லெட்ஸ் போவாரு. இவர் ஃப்ரெண்டு போறான்னு அவரு அங்க போனா என்ன ஆகும்? அதே மாதிரி தாங்க. ஸோ பெஸ்ட் ஃபேக்டர்ஸ் டு சூஸ் யுவர் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரிஃபர் சம் நேஷனல் லீடர்ஸ் புக்ஸ் டு ரீட் ஃபார் ஃப்ரீ டைம். கண்டிப்பாங்க. நான் இது எஸ்ஏ கிளாஸ் ரொம்ப கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் 2 புக் சொல்றேன். ஓகே, ஒன்று வந்து மெயின் கேம்ப் ஹிட்லரோட புக்கு, இன்னொன்னு காந்தியோடைய சத்திய சோதனை. 2 புக்கு மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. நான் எஸ்ஏ கிளாஸ் வரும்போது ஐ வில் கிவ் யூ தி லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வாட் எவர் ஃபார் ஜெனரல் ரீடிங் அண்ட் கோர்ஸ்ல எடுக்கிறக்காக என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் சொல்றேன். பட் ஜெனரலா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் மஸ்ட் ரீட் தீஸ் டூ புக்ஸ். ஒன்று வந்து மெயின் கேம்ப் ஹிட்லரோட ஆட்டோபயோகிராஃபி, இன்னொன்னு காந்தியோடைய சத்திய சோதனை. இந்த 2 புக்கும் வேர்ல்டு பெஸ்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா அதெல்லாம் பிட்வீன் தி லைன் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஒரு புக்குக்குள்ள படிச்சுட்டே இருக்கும்போது 2 லைன் இடையில நிறைய இன்டர்பிரேஷன் வரும். தட் இஸ் கால்ட் பிட்வீன் தி லைன் ரீடிங். அந்த அளவுக்கு படிச்சா கூட அந்த புக் படிக்க முடியும். சாதாரண கதை புக் மாதிரிலாம் அதெல்லாம் படிக்க முடியாது. இட்ஸ் நாட், தே ஆர் வெரி டஃப். ஒரு நாளைக்கு 50 பேஜ் எல்லாம் பாசிபிள் கிடையாது. 10 பேஜ் படிக்கலாம். நெக்ஸ்ட் டே படிக்கும்போது அந்த முன்னாடி 10 பேஜ் ரிவிஷன் பண்ணாதான் நெக்ஸ்ட் 10 பேஜ் படிக்க முடியும். அந்த அளவுக்கான கண்டென்ட் இருக்கிற புக்ஸ் எல்லாம். ஸோ when you reading these 2 books, your personality ஷூரா உங்களுக்கே தெரியாம மாறி இருக்கும். If you understand the 2 books, உங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க. ஸோ that's the content of the book. Post independence history, world history, ancient middle modern need to cover only minimal questions. கண்டிப்பா மினிமம் கொஸ்டின்ங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸ்ல எல்லாம் எழுதிதான் ஆகணும். ஸோ we need to read it. 10 மார்க்னாலும் 10 மார்க் பெரிய விஷயம் இல்லை. நல்லா கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஸோ ஈவன் சிங்கிள் வேர்ட் இந்த இப்போ சிலபஸ் மீட்டட் ஒரு கொஸ்டின் இருந்தாலும் அதுக்காக ஒர்க் அவுட் போட்டு ஆகும். ஓகேவா? ஸோ டோன்ட் பார் அபவுட் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரீட் த கண்டென்ட் அண்ட் கெட் தி மார்க்ஸ். அவ்வளோ.